ஹalleluya. Thank you Jesus. நம்ம கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை ஜெபிப்போம். அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் ஜெபித்து விட்டு இதனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஹalleluya. ராகாமா லேகே திகாரா நம்ம எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. Thank you, Lord. Rahanama leke di karanamo shokodoro nomo roko bolo di karaba. Rehene me shikaraba halaranamo shokolo di karanama. எல்லாரும் அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். Let us prepare ourselves. Hallelujah. நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். ரிகமா லகா தி கரபோ. Rahanama leke di karanamo shokodoro nomo rakabala di karanamo. Orehene me shikaraba halaranama. Thank you, Lord. Thank you, Jesus. Rehene me shikaraba halaranama shakadaranama. Thank you, Father. Nandri, nandri, nandri. Sotramandore. Rehene me shikaraba halaranamo shokolo di karamo. Orahanama laka di karanamo shokodoro nomo roko bolo di karanama. Rekene me shikarabo. Rabba halaranama leke di karanama shakala di kanamo. Orehene me shikaraba halaranamo shoroholo di karaba lehe di karanamo. Hallelujah. Rahanama shekerene me shikaranamo shokolo di karanamo shikerabala di karanamo. Orabala di karanama. Thank you, Lord. Hallelujah. Rahalaranama shakalaranama shekelerene me. Hallelujah. சங்கீதம் 3:1 தாவீது இவ்விதமாக சொல்றாரு, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறார்கள். அநேகர் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, 3வது வசனம் தான் ரொம்ப முக்கியம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஹalleluya. எல்லாரும் சொல்லுவோமா? ஆனாலும் கர்த்தாவே. ஹalleluya. என் சத்துருக்கள் எவ்வளவாக பெருகியிருந்தாலும், எனக்கு ரட்சிப்பில்லை என்று ஏளனமா எல்லாரும் பேசினாலும், ஹalleluya, ஆனாலும் கர்த்தாவே. சொல்லுவோமா? பட் யூ ஓ லார்ட். ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே. சொல்லுவோமா? ஆனாலும் கர்த்தாவே, நீரே என் கேடகமும் நீரே என் மகிமையும் நீரே என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். சொல்லுவோமா? நீரே என் தலையை உயர்த்துகிறீர். நீரே என்னை பாதுகாக்கிற கேடகம். ஹalleluya, ஹalleluya. நீரே என்னுடைய மகிமையா இருக்கிறீர். ஹalleluya. நீரே என்னை உயர்த்துகிறீர். You are the one who lifts me up. Hallelujah. But you, O Lord. Hallelujah. எவ்வளவு அருமையான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குல்ல. What a lovely God we have. Hallelujah. What a wonderful Father we have. அருமையான ஒரு தகப்பன் இருக்கிறார், நல்ல தேவன் இருக்கிறார். Hallelujah. ஆனாலும் கர்த்தாவே, நீரே என்னை காக்கும் கேடகமும் என்னை மகிமைப்படுத்தும் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஹalleluya. ரேகனே மெஷிகரப ஹலரனமோ ஓ லேஹதி கரணமா ஷகலதரனமா. சத்துருக்கள் எவ்வளவாக பெருகியிருந்தாலும் ஹalleluya, கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு சூழ்நிலைகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருந்தாலும், சத்துருக்கள் பெருகி இருந்தாலும், ஹalleluya, நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லைனாலும், ஹalleluya, ஆமென், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹalleluya. ரஹனம ஷேக்கரன. எல்லாரும் அந்நிய பாஷை ஜெபிக்கலாம். ரிகமலோதி கரணமோ ஒரேஹனமே ஷிகரபஹலரனமோ Rahalerene me shikarabo. O Rabahalarana shekelerene me shikarabahala di karanamo. O Rabahanama laka di karanamo. Roko bolo di karanama rekene me shikaranamo. O Rahalarana shakala di kanamo. Roholo di karehene me shikarabo. O rehene me shikarabahalaramo. Shokolo di karanama leke di karanamo. Hallelujah. Rahalarana shekelerene me shikaranamo. Shekelerene me Rahanama leke di karanamo. Rehene me shikarabahanamo. Shokodoronomo rehene me shikaraba halaranamo shoroholo di karabala di kanamo rikabala di karanamo shoroholo di karanamo. எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே, நீரே என் கேடகமுமா இருக்கிறீர். ஹalleluya. நீரே என்னுடைய மகிமையா இருக்கிறீர். ஆண்டவரே, நீரே என்னை உயர்த்துகிறவரா இருக்கிறீர். ஹalleluya. ரேஹene me shikaraba halaranamo Rihalanamo Shokolodi Haranama Rekene Meshikaranamo Rabba Halaranama Leke di Karanamo Shokodoronomo Rakabala di Karanamo. Hallelujah. Rahalaranamo Shorokolo di Karene Meshikarabo Rehene Meshikaraba Halaranamo Shokodoronomo Leke di Karanama Shakadaranamo. Hallelujah. Rahalaranamo Shokodoronomo O Rehene Meshikaranamo Rikabala di Kanamo Shokodoronomo Rakabala di Karanamo O Rehene Meshikaraba Halaranama Kelerene Rika maladi karanamo shokodoronoma. Thank you, Lord. Thank you, Jesus.
தேங்க்யூ சீஸ். எல்லாம் ஆண்டவர் நன்றி செலுத்தும். ரீ ஹாபா லீ காரணமோ ஷோகோலோதி காரணமோ ஓ ரபா ஹலரானமோ ஷோலோஹோதி காரணமோ ஷோகோதோரோனமோ ரேஹேனெமே ஷிகாராபஹானமா லேகேதி காரணமோ ஓ ராஹானமா லாகாதி காரணமோ ஷோலோஹோலோதி காரேஹேனெமே ஷிகாரணமோ ஓ ரபஹானமா லேகேரெனெமே Reheneme shikaranamo shoro holodi karanama raka baladi karanamo leke di karanamo rahanamo shokodoronomo lehe di karanama shakadi karamo o reheneme shikarama halaranamo shokodoronomo roko bolodi karanamo rahanama leke di kirinamo shokodoronomo o rabahalaranamo shokolodi karanamo shokodoronomo rekeneme shikaraba halaranamo shokodoronomo. Thank you, Lord. Rikama ladi karanamo. Oraba laranamo shoro holodi karanamo shoro holodi karanamo shekeleneme. Rekeneme shikaraba halaranamo shoro holodi karanamo. Oraba halaranamo shoro holodi karanama leke di karaba haladi karanamo. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Ella soloma. Thank you, Jesus. Rikaba lehe neme shikaraba hanama leke di karanamo. Oraba halaranama shekeleneme shikaraba lodi karanamo. Hallelujah. As you pray in tongues, நீங்க அந்நிய பாஷை ஜெபிக்க ஜெபிக்க உங்களை சுற்றி ஒரு கேடகம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆமென். Hallelujah. உங்களை சுற்றி ஒரு கேடகம், ஒரு ஷீல்டு. A shield is being put all around you. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பாதுகாக்கிற ஒரு கேடகம். Hallelujah. A protective shield is being built around you. Hallelujah. Hallelujah. நீங்க அந்நிய பாஷை ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த கேடகத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Amen. Hallelujah. He is bringing a protective shield around you. He is putting a protective shield around you. Hallelujah. Reheneme shikaranamo loko dikarabo. O rahanama lekereneme shikaranamo loko dikanama. Rakapala dikanamo shokotoronomo. Rakapala diharanamo shokolo dikaranamo. O reheneme shikarabahalaranamo. O rahama leke dikaranamo sherehele dikaranamo. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Rikabaladi karanamo roko bolodi harabo. Reheneme shikaraba halaranamo shoko doronomo rekeneme shikarabo. Rabba halaranama shaka. I encourage all of you to start praying in tongues. Hallelujah. Hallelujah. Because the Lord is going to do something new in your life. உங்க வாழ்க்கையில புதிதாக கர்த்தர் காரியங்களை செய்ய விரும்புகிறார். சோ எல்லாரும் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. யாரும் சும்மா இருக்க வேண்டாம். Hallelujah. Hallelujah. Amen. Let the Holy Spirit pray for you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாக ஜெபிக்கவும் இடைப்படவும். Hallelujah. Hallelujah. அவருக்கு வழிவிடுங்க. Hallelujah. Reheneme shikaraba haladikaranamu. Rihanama shakadaranama rakabaladi karanamo rokobolo di harabo o reheneme shikaraba halaranamo shekelereneme rahanamo shokodoronomo leke di karabo lodi kanamo o rahalaranamo shakadaranamo rokobolo di karanama rekeneme. Thank you, Jesus. Hallelujah. Rahalaranamo shokodoronomo rahalaranama shekelereneme shikaranamo lokoti kanamo. Thank you, Lord. Rabahanama lehedi karabala karanamo shokodoronomo. Hallelujah. Rahanama lehedi karanamo shakadaranamo shakaladi karanamo. அநேகருக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். Hallelujah. அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது அநேகருக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கொண்டு வரார். Hallelujah. வேதம் சொல்லுகிறது. Hallelujah. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27வது அதிகாரம். Hallelujah. ராகாநாம லேகேதி காரணமோ ஷோரோஹோனமா லேகாதிகா 28வது அதிகாரம். ஏசாயா 28 11 12 அந்த வசனத்தை போடுங்க. ரீகாமா லேகேதி காரணமோ ஓ ரபஹானமா ஷெகெலெரெனெமே ஷிகாரணமா. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். Hallelujah. அடுத்த வசனம். ரீகாபாலா ரேனமோ ஷோகோதி காரணமா. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். Hallelujah. ரொம்ப இளைத்து போயிருக்கிறீங்களா? ரொம்ப அன்ஈசியா இருக்கிறீங்க, வரிடா இருக்கிறீங்க, கவலையோட இருக்கிறீங்க, பாரத்தோட இருக்கிறீங்க, இளைப்பாறுதலே இல்லாம இருக்கிறீங்க, ரெஸ்டே இல்ல, மனசுல ஒரு சமாதானம் இல்ல, ரெஸ்ட் இல்ல. Hallelujah. Hallelujah. உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த அந்நிய பாஷை. Hallelujah. உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதா இந்த பரியாச உதட்டினால நம்ம ஜெபிக்கிறது. Hallelujah. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். This is the rest which you may cause the weary to rest.
and this is the refreshing, yet they would not hear. Hallelujah. இதுதான் இளைப்பாற தக்கதான இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னார். Hallelujah. அவர் சொன்னார். Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Rama hala dikaranamo. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Let the rest of God, let the peace of God come upon you. Let the rest of God come upon you. எல்லாரும் அந்நிய பாஷை ஜெபிக்க ஜெபிக்க அந்த அந்த ரெஸ்டுக்குள்ள, அந்த அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீங்க நுழைய ஆரம்பிங்க. ஹalleluya. ஹalleluya. இளைப்பாறுதலுக்குள்ள நுழையாம கர்த்தர் என்ன சொல்றாருன்னு நமக்கு புரியாது. அநேகருக்கு அதனாலதான் ஒரு சிக்கல் இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னே புரிய மாட்டேங்க பிரதர். என்ன இந்த சீசன்ல, இந்த 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 காலத்துல ஆண்டவர் எனக்கு என்ன என்னோட என்ன பேசுறாரு, எனக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஃபுல்லா எப்பவுமே ஒரு டென்ஷன்லயே, ஒரு பயத்திலேயே, ஒரு பாரத்திலேயே, ஃபுல்லா கசப்பு, ஃபுல்லா ஒரு மாதிரி, எப்படி சொல்றது, இந்த தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும்ல, இந்த தண்ணி கொதிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அப்படியே பாயில் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி உள்ள பாயில் ஆகிட்டே இருந்தா ஒன்றும் புரியாது. ஆண்டவர் பக்கத்துல நின்று மகனே மகளையும் தட்டி கொடுத்தாலும் யாரா அது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பீங்க. யாரா தட்டிட்டு இருக்குது பக்கத்துலன்ட்டு. அதனாலதான் நிறைய பேருக்கு இந்த இது இருக்கு. அதனாலதான் கர்த்தர் இந்த இளைப்பாறுதல்ல ரொம்ப அதிகமா போக்கஸ் பண்ணி நிறைய இடத்துல பேசியிருப்பார். இயேசுவே நிறைய இடத்துல பேசியிருப்பார் இளைப்பாறுதலை குறித்து. ஏன்னா இளைப்பாறுதலுக்குள்ள போனா மட்டும்தான் ஆண்டவர் என்ன நமக்கு இந்த நேரத்துல பேசுறாரு, என்ன செய்ய சொல்றாருன்னு புரியும். இல்லைன்னா ஒண்ணுமே புரியாது. ஹalleluya. இன்னும் டோட்டலி கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல தான் இருப்போம். Hallelujah. Rahanama lekereneme shikaraba ladikanamo rokobolo dikaranama rakabala dikanamo. O rabahanama shekereneme shikaraba halaranamo shokodoronoma rekeleneme shikaranamo. Thank you, Lord. Thank you, Lord. Rahanama leke dikaranamo shoko dikaranamo. O rabahalaranama shekeleneme. Thank you, Lord. Hallelujah. இளைப்பாறுதலுக்குள்ள செல்லும் பொழுதுதான் ஹalleluya விடுதலை உண்டாகும். ஹalleluya. இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் பொழுதுதான் ஹalleluya நமக்கு ஹalleluya தெளிவு உண்டாகும். ஹalleluya. இளைப்பாறுதலுக்குள்ள நுழையும் பொழுதுதான் ஹalleluya கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற அந்த பாதை, நமக்கு முன்பதாக இருக்கிற அந்த பாதையை நம்ம புரிய ஆரம்பிக்கும். அதனாலதான் இளைப்பாறுதல் ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறது ஒரு எஃபர்ட். இட் இஸ் அன் எஃபர்ட். அது ஈஸியா அவங்க இளைப்பாறுதல்ல இப்ப நிறைய பேர் பார்த்திருக்கீங்கன்னா அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. சில பேர் கவனிச்சிருக்கீங்களா? ஒரு இடத்துல போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னா அவங்களால உட்கார முடியாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல உட்கார முடியாது. நீங்க கூட சில பேர் அப்படி இருக்கலாம். வீட்டுல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னா கூட எடுக்க மாட்டீங்களா? ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? அதை பண்ணுவீங்க, இதை பண்ணுவீங்க. ஒண்ணுமே இல்லைனா கூட ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க. அவங்களால கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி ரெஸ்ட் எடுக்கணுன்றதே வராது. சரி, அது ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா சுறுசுறுப்பா இருக்கிறது. ஆனா அதை ஓவரா பண்ணிடக்கூடாது. அதை ஓவரா பண்ணிடுவாங்க சில பேர். ஓவரா பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்க, சுத்தி இருக்கவங்களையும் போட்டு டார்ச்சர் பண்றது. என்ன நீ சும்மா இருக்கிற, என்ன நீ அதை பண்ண மாட்டேற, இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி சுத்தி இருக்கவங்களையும் போட்டு ஒரு வழியாக்கிறது. சோ இந்த இளைப்பாறுதல் என்பது ரொம்ப முக்கியமான இருக்கிற ஒரு காரியம். இதுக்குள்ள நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that we need to enter into this rest. Hallelujah. இதற்குள்ள நாம பிரவேசிக்கணுமா? எபிரேயர் புஸ்தகத்துல எழுதியிருக்கு. வாங்க. Hallelujah. ரக்கமா லேக்கேதி கரணம். எபிரேயர் 4வது அதிகாரம். Hallelujah. 8. Hallelujah. Thank you, Jesus. 8:9 படிங்க. Hallelujah. Rakama lekedi karanamo shokodoronomo. எபிரேயர் 4:8-9 படிங்க. யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற ஒரு காலம் இனி வருகிறதா இருக்கு. There remains therefore a rest for the people of God. நம்ம பத்தி தான் எழுதியிருக்கிறது. It's talking about us. உங்களையும் என்னையும் பத்தி தான் எழுதியிருக்கு. புதிய உடன்படிக்கையின் ஜனங்களாகிய நம்மை பற்றி தான் இங்க எழுதியிருக்கு. Hallelujah. 10வது வசனம் படிங்க. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஹalleluya. 10வது வசனம். அவருடைய இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கிறவன் எப்படி இருப்பானா? தேவன் 6 நாள் வேலை செய்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார் என்று ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். அதே போல அவனும் தன்னுடைய கிரியையிலிருந்து ஓய்ந்திருப்பான். ஹalleluya. யாரு?
தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள செல்கிற ஒரு மனுஷன். சோ என்ன கிரியைகள் இது? முதலாவது என்ன கிரியைகள் இருந்து ஓய்ந்திருப்போம். சோ இன்னைக்கு டோட்டலா இன்னைக்கு மீட்டிங் எப்படி போக போகுதுன்னா, நம்ம அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். நடுவில் வார்த்தை ஆண்டவர் நம்ம கொடுப்பாரு. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி டோட்டலி லெட் பை தி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஸோ அன்னை பாஷை நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நம்மளோட பேசுவாரு. ஹalleluya. அது என்ன இளைப்பாறுதல்? எல்லாம் கொஞ்ச நேரம் அன்னை பாஷை ஜெபிப்போம். ஹalleluya. ஏசாயா 28ல படித்தது போல இந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிப்போம். இது என்ன இளைப்பாறுதல் என்பதை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். ஹalleluya. rahanama lekerene shikaraba halaranamo rekeneme shikarabahanamu roholodi karanama lekedi karanamo shokodor. எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷையில எல்லாரும் சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் மறந்துட்டு அது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுட்டு, ஏன்னா நம்ம எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிறனால வீட்டில் சில சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும், சில காரியங்கள் இருக்கும், சில காரியங்களை செய்யணும், அட்டன் பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், சில வேலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே அப்படியே கொஞ்ச நேரம் அப்படிலாம் பாஸ் பண்ணிட்டு அதை பாஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷை பேசி அந்த அந்த இளைப்பாறுதலுக்குள்ள முதலாக நம்ம பிரவேசிப்போம். Hallelujah. Let us enter into the rest of God. Rihanama lekereneme shikaraba halaranamo. Ora bahanama shekeleneme shikaraba halaranamo. Shokodoronomo rokobolodi karanama rekeneme lekidi karanamo shokolodi karanamo. Rahanama lahadi karanamo shakadaranamo lokodi karanamo. Hallelujah. Rahalehereneme shikaraba hanama lakadi karanamo shokodoronomo. Reheneme shikaraba halaranamo shoro holodi karanamo rekeneme. Rihanama shakarama ladi karanamo shokodoronomo. Ora bahalarana shokolo di karanamo shoro holo di karanamo sharahala di karanamo. Ora bahalarana shoro holo di karanamo shokolo di karanamo. Ore heneme shikaranamo shokolo di karanama reke neme shikaranamo shoro holo di karaba halaranamo. Ora bahalarana shoro holo di karanamo shokolo di karanamo. Ora baladaranamo shoro holo di karanamo. Hallelujah. Reheneme shikaranamo leke di karanamo. Ora baladaranamo shoro holo di karanamo shokolo di karanama rekeneme shikaraba halaranamo. Reheneme shikarabala di karanamo. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. இந்த இளைப்பாறுதல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல ஒரு இளைப்பாறுதல். நமக்கு இளைப்பாறுதல் கிறிஸ்து தான். டுடே அவர் ரெஸ்ட் இஸ் கிரைஸ்ட். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாங்க. மத்தேயு 11ல சொல்றாருல, அந்த வசனத்தை போட்டுருங்க. மத்தேயு 11. Hallelujah. Rekeneme leke di karanamo shokoronomo rakabala di karanama leke di karanamo. O rahalaranamo shekereneme shikaranamo. மத்தேயு 11:28. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். ஹalleluya. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் யார்கிட்ட வரணும்? கிறிஸ்துவின் இடத்துல போகணும். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். சோ நம்மளுடைய ரெஸ்ட் கிறிஸ்துவ கிட்ட தான் இருக்கு. நம்ம தேடுகிற இளைப்பாறுதல் கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம இளைப்பாறுதல் எந்த பொருளிலும் கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? எந்த பொருளிலையும் எந்த ஒரு அற்புதத்திலையும் நம்ம இளைப்பாறுதல் கிடையாது. இது கரெக்டா புரிஞ்சுக்கணும். இதை நான் சொல்றேன். அதுக்காக அற்புதம் வேண்டாம்னு நம்ம சொல்றோமா? கிடையாது. ஏன்னா இயேசுவே அற்புதங்கள் செய்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரெக்டா இயேசு எங்கேயாவது அற்புதம் செய்யாம இருந்தாரா? எல்லாரும் என்கிட்ட வாப்பா, அதுதான் முக்கியம், அற்புதம்லாம் முக்கியம் இல்லைன்னு இயேசு சொன்னாரா? சொல்லவே இல்லை. தினமும் அற்புதங்களை செய்து கொண்டிருந்த ஆண்டவர் நம்ம ஆண்டவர் தினமும் செய்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு ஊழியம் செய்யும்போது டெய்லி மிரக்கிள்ஸ் தான். thousands of miracles were happening. ஆனா இளைப்பாறுதல் எங்க இருக்குது? அது இயேசுவின் இடத்துல தான் இருக்குது, அந்த அற்புதத்துல கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம்னா, இந்த காரியம் என் வாழ்க்கையில நடந்து விட்டால், அதாவது இந்த இந்த நான் எதிர்பார்க்கிற இந்த காரியம் நடந்துருச்சுன்னா எனக்கு என்ன வந்துடும்? ஒரு இளைப்பாறுதல் வந்துடும். எத்தனை பேர் அப்படி யோசிச்சிருக்கீங்க? உங்க கை தூக்குங்க பார்க்கலாம். இது நடந்துருச்சுன்னா எனக்கு ஒரு ரெஸ்ட் வந்துடும் பிரதர், நான் நிம்மதியாயிருவோம் பிரதர். இதாயிடுச்சுன்னா நான் நிம்மதியாயிருவோம் பிரதர், அதாயிடுச்சுன்னா நான் நிம்மதியாயிருவோம் பிரதர். கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் அப்படி யோசிச்சிருக்கீங்க? எல்லாருமே அப்படிதான் யோசிப்பீங்க. கரெக்டா? ஒருத்தர் 2 பேர் கிடையாது, எல்லாருமே அப்படிதான். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு நிம்மதி வந்துடும், எனக்கு இந்த வேலை கிடைச்சா எனக்கு நிம்மதி வந்துடும், எனக்கு பிள்ளை பிறந்துருச்சுன்னா எனக்கு நிம்மதி வந்துடும், இல்ல எனக்கு இந்த கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா நிம்மதி வந்துடும். கரெக்டா இல்லையாங்க? இல்ல எனக்கு இந்த 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 ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சுன்னா எனக்கு என்ன வந்துடும்? நிம்மதி வந்துடும். இல்ல இந்த நாட்டுக்கு எனக்கு விசா கிடைச்சு இந்த நாட்டுல எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா எனக்கு நிம்மதி வந்துடும், அந்த இளைப்பாறுதல் வந்துடும், எனக்கு ஒரு இது வந்துடும். அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிருக்கோம்ல? யோசிச்சிருக்கீங்களா இல்லையாங்க? அப்படிதான் யோசிக்கிறோம். கரெக்டா? அது அதுக்கு நடந்த பிறகு
ஏன் திரும்ப வந்து ஏன் திரும்ப போய் நம்ம யார்கிட்டயோ போய் போய் ஜெபம் பண்றோம்? என்னங்க, கரெக்டா இல்லையா? அது நடந்துருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப போய் ஜெபம் பண்றோமே, யார்கிட்டயாவது போயிட்டு பிரதர் கல்யாணம் ஆகணும்னு ஜெபம் பண்ணோம், கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா இப்போ என் புருஷனுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிரதர், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஏன் திரும்ப போறீங்க? அதான் ஆயிடுச்சுல, வெளியே போறதுக்குள்ள தானே இருக்கணும் நீங்க. என்னங்க, கரெக்ட் தானே? கடன் சரியாகணும்னு ப்ரேயர் பண்ணோம், கடன் வந்து கடன்ல இருந்து வெளியே வரணும், கடன்ல இருந்து வெளியே வந்துச்சு. இப்போ அடுத்தது இன்னொன்னு ஒண்ணு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இளைப்பாறுதல் எந்த ஒரு அற்புதத்திலையும் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் வந்து அற்புதத்தை செய்கிற தேவன் தான். கல்யாணம் ஆகணுமா, கண்டிப்பா ஆகணும். கடன்ல இருந்து நீங்க வெளியே வரணுமா, கண்டிப்பா வரணும். ஹalleluya. பொருளாதாரத்துல மெயின் பண்ணணுமா, ஆகணும். பிள்ளைகள் பிறக்கணுமா, கண்டிப்பா பிறக்கணும். ப்ரொமோஷன் கிடைக்கணுமா, கிடைக்கணும். வேலை கிடைக்குமா, கிடைக்கும். ஆனா அது இளைப்பாறுதலுக்குள்ள நம்மை கொண்டு போகாது. எத்தனை பேர் புரியுது? புரிஞ்சிருச்சுங்களா? எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? இது புரிஞ்சிருச்சுன்னா மத்ததெல்லாம் புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஹalleluya. மெய்யான இளைப்பாறுதல் கிறிஸ்துக்குள்ளதான் இருக்குது. ஹalleluya. மெய்யான இளைப்பாறுதல் கிறிஸ்துக்குள்ளதான் இருக்குது. ஆமென். சோ பழைய ஏற்பாட்டுல வந்து இந்த இளைப்பாறுதலை வந்து எப்படி அடையாளப்படுத்தி ஆண்டவர் காட்டுறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து கானானுக்குள்ள பிரவேசிக்கிறது, அதுதான் இளைப்பாறுதல். அதை வந்து அதை வந்து எப்படி அவர் சித்தரிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, வாங்க அந்த எபிரேயர் 3, கொஞ்சம் நிறைய வசனங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். எபிரேயர் 3 15 படிங்க. 3:15, 15 போடுங்க. 3:15. இன்று அவருடைய சத்தத்தை ம். கேட்பீர்களாகில், கோபமூட்டுதலில் நடந்தது போல ம். உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். ஸோ ஃபர்ஸ்ட், இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இஃப் யூ ஹியர் his வாய்ஸ், do not harden your hearts as in rebellion. ஹalleluya. நம்ம இருதயம் கடினமாயிருச்சுன்னா அது தேவனுக்கு விரோதமா இருக்கு. ரெபல்லியன். தமிழ் இங்கிலீஷ்ல தான் கரெக்ட் ஆகுது. do not harden your hearts as in rebellion. தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு எதிர்த்து எப்போ தெரியுமா இருப்போம்? இருதயம் கடினமாயிருச்சுன்னா. அதனால இருதய கடினமாக ஆகாம இருக்க நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அது கடினமாகாம பார்த்துக்கணும். ஹalleluya. சோ வனாந்திரத்துல அவங்க என்ன, எல்லாரும் எப்படி இருந்தாங்களா? தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் இருதயம் கடினமாயிருச்சு அவங்களுக்கு வனாந்திரத்துல. ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுற கானான் தேசம் கொண்டு போன்றாரு, ஆனா இவங்க இருதயத்தை கடினமாக்கிட்டாங்க. அடுத்த வசனம் படிங்க, 16, 16th verse. கேட்டவர்களில் ம். கோபமூட்டினவர்கள் யார்? ம். மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? எல்லாரும் கோபமூட்டினவர்கள் வருது. ஆங்க அது கோபமூட்டினவர்கள்னு போறதை விட எதிர்த்து நின்றவர்கள் போட்டுக்கணும். ஆனா கோபமூட்டியவர்கள் போடுறது ரெபல்டு. ரெபல்னா எதிர்த்து நிக்கிறது, எதிர்த்து பேசுறது, எதிர்த்து நிக்கிறது. ஆண்டவர் சொல்றதுக்கு அப்படியே எதிரா நிக்கிறது. for who having heard rebel, யாரு கேட்டவர்கள், யாரெல்லாம் எதிர்த்து நின்றார்கள்? எகிப்துல இருந்து புறப்பட்ட எல்லாருமே ஆண்டவர் சொன்னதை எதுவுமே கேட்க மாட்டேன்னு முடிவோட போன ஒரு கூட்டம் அது. ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு, பிரசனம் அங்கதான் இருக்குது, மேக சம்பம் இருக்குது, அக்னி மதில் இருக்குது, எல்லாம் இருக்குது. இது உடன்படிக்கை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, மோசே லீட் பண்றாரு. ஆனா கேட்க மாட்டோம். ஆண்டவர் சொல்றதை நான் கேட்க மாட்டோம். யார்? எகிப்துல இருந்து புறப்பட்டவர்கள். அடுத்த வருஷம் படிங்க, 17, 17. மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. Now with whom he was angry for 40 years. அரோசித்தார்னா யார் மேல கோபமா இருந்தார் 40 வருஷம்? அவர் சத்தத்தை கேட்டு நடக்காதவர்கள் மேலதான் கோபமா இருந்தார். ஆமென். அவருடைய ஜனங்கள் தான், அவர் தான் அவர்களை வெளியே மீட்டு கொண்டு வரார்கள். அவருடைய சத்தத்தை கேட்காதனால அவருக்கு வருத்தம். he was very displeased. நமக்கு இருக்குல்ல, நம்ம பிள்ளைங்க சில நேரம் நம்ம சொல்றது கேட்கல, நம்மளுக்கு ஒரு வருத்தம் வருது, ஒரு கோபம் வருது. அந்த கோபம் இது, வேற கோபம் கிடையாது. நல்லா புரிச்சுக்கோங்க. அதனால என்ன ஆயிடுச்சு? அவர்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியாமல் அவர்கள் எங்க மடிந்து போனார்கள், வனாந்திரத்திலே மடிந்து போனார்கள். ஏன்னா அவர்கள் தேவனை எதிர்த்து நின்றார்கள். The greatest sin was they rebelled against God. அதனாலதான் அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்திலே விழுந்து போயிட்டுன்னு போட்டிருக்கு. ஹalleluya. ஏன்னா தேவனுக்கு எதிர்த்து நின்றார்கள். அடுத்த வசனம் படிங்க, 18. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? கீழ்ப்படியாதவர்கள் தான் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்று ஆணையிட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும்.
நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் நம்மோட தான் இருக்கிறாரு, பரிசுத்தாவியான நமக்குள்ளதான் வாசம் செய்கிறாரு. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களோட அவர் இருந்தாரோ, அந்த பிரசனம் இருந்துச்சோ, ஒரு நாள் கூட பிரசனத்தை அவர் எடுக்கவே இல்லை பாருங்க. ஒரு நாள் கூட வந்து இவனுங்க நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறானுங்கன்னு சொல்லிட்டு அந்த என்ன பண்றாரு பண்ணல, அவரு மேக சம்பத்தியா அக்னி மதிலையும் என்ன பண்ணல, எடுக்கவே இல்லை. அவர் எடுத்தாரா? எடுக்கவே இல்லை. இல்ல மோசே, போதும் மோசே, இவனுக்கு ஒன்றும் செய்ய மாட்டானுங்க, உருப்படாத பயில இருக்க, நீ வந்துரு, இவனுக்கு பாட்டுக்கு வனாந்திரத்தை தொலைஞ்சு போட்டோம் அப்படின்னு சொன்னாரா? அதெல்லாம் பண்ணவே இல்லை அவர். ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்காததுனால, தேவன் கூடவே இருந்தும் இளைப்பாறுதலுக்குள்ள அவர்களால் என்ன பண்ண முடியல, பிரவேசிக்க முடியல. சோ இன்னைக்கும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிரசனம் நமக்குள்ளதான் இருக்குது, மகிமை நமக்குள்ளதான் இருக்குது, பரிசுத்தாவி நமக்குள்ளதான் இருக்குது. ஆனால் அவர் சத்தத்தை கேட்காமல் இருதயத்தை கடினப்படுத்தி வாழ்ந்து கொண்டே இருந்தோம்னா எப்படி இருக்கும்? நம்ம ரட்சிக்கலாம் பட்டிருப்போம், ஆனா எதுக்குள்ள பிரவேசிக்க மாட்டோம்? இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. இததான் கம்பேர் பண்றாரு அவர். எத்தனை பேர் புரியுது? இதுதான் அவர் கம்பேர் பண்ணி சொல்றாரு. அடுத்த வருஷம் படிங்க. ஏன் பிரவேசிக்க மாட்டாங்களா? 19 ரீசன் அங்க வருது பாருங்க, 19th verse. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதிலே பிரவேசிக்க கூடாமற் போனதை பார்க்கிறோம். பிகாஸ் ஆஃப் தேர் அன்பிலீஃப் தே குட் நாட் என்டர். அவிசுவாசத்தினாலே அவர்கள் பிரவேசிக்கவில்லை. சோ பெரிய பிரச்சனை என்னது? அவிசுவாசம் தான். அன்பிலீஃப் இஸ் த கிரேட்டஸ்ட் ப்ராப்ளம். ஹல்லேலூயா. சில பேர் வந்து நீங்க என்ன சொன்னாலுமே வந்து அதை கேள்விதான் கேட்பாங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார்னா அது ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்நிய பாஷை பேசுங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவன் சொன்னா அதுக்கு ஒரு கேள்வி, அப்படியா அவ்வளவு நல்லவர்லாம் கிடையாது அப்படின்னு அதுக்கு ஒரு எதிர்ப்பு பேச்சு ஒன்று பேசுவாங்க. எது வேதத்துல இருந்து நீங்க எதை சொன்னாலுமே ஒத்துக்க மாட்டாங்க. அது ரொம்ப டேஞ்சரஸானது. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து ரொம்ப எப்படி இருக்கிறாங்க, டிசர்னிங் ஸ்பிரிட்னுவாங்க. டிசர்னிங் ஸ்பிரிட்னா தமிழ் என்ன சொல்றது? பகுத்தறிகிற ஆவி. பகுத்தறிகிறாங்க, எல்லாத்தையும் கரெக்டா பகுத்துலாம் அறிவு இல்ல, அது பேர் பகுத்தறிவுறது இல்ல, அது பேர் கொழுப்பு. அது பேர் ஆண்டவரை பத்தி என்ன சொன்னாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா அது பேர் கொழுப்பு, பகுத்தறிவுறது கிடையாது. புரியுதுங்களா? அது வந்து எதை உண்டாக்கி விடும்? கடின இருதயத்தை உண்டாக்கும். இருதயம் கடினமாயிருச்சுன்னா அவிசுவாசம் உண்டாயிரும். அவிசுவாசம் உண்டாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் இளைப்பாறுதல் வச்சிருக்கிறார். அவங்களுக்கு ஒரு லக்கு வச்சிருந்தாருல்ல. அவங்களுக்கு ஒரு லக்கு என்னது? பழைய ஏற்பாட்டுல பாலும் தேனும் ஓடுற நலமும் விசாலமுமான கானான் தேசம். கெட்டாத வீடுகள்ல போய் குடியிருக்கணும், நடாத திராட்சை தோட்டத்துல போய் அவர்கள் புசிக்கணும். இதுதான் அவங்களுக்கு ஆண்டவர் வச்சிருந்தது. ஆனா இது எதுவுமே அவங்க வாழ்க்கையில நிறைவேறல. எதனாலனா அவருடைய இருதயம் கடினமானது, அவிசுவாசம் நிறைந்ததுனால, இருதயம் கடினமாய் அவிசுவாசம் வந்து கூட்டினதுனால அவங்க எதுவுமே அது நடக்கல. இததான் வந்து அவர் சொல்றார், சுட்டி காட்டுறார், கேர்ஃபுல்லா இருங்கன்றார். இது பேசிக்கலி வந்து புதிய ஏற்பாட்டுல இது ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா, இந்த மாதிரி நீங்களும் ஆயிராதீங்க அப்படின்றார். இது அப்படியே கண்டினியூஸா படிக்கணும். அடுத்தது 4:1 படிங்க. 4:1. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இது இது ரொம்ப பவர்ஃபுல்லான வர்ஸ். ஆனபடியினாலே, தேர்ஃபோர் ஆனபடியினாலே அவர் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கு. ஆனால் அதுல இருந்து பின்வாங்கி போகும்படி யாரும் காணப்படி, அதாவது லெட் நோ ஒன் ஃபால் ஷார்ட் ஆஃப் இட். வாக்குத்தத்தம் இருக்கிறது, ஆனா அதை பின்வாங்கி போகாமல் ஜாக்கிரதையா இருங்கன்றார். எத்தனை பேர் புரியுது? தேர் இஸ் அ ப்ராமிஸ் டு என்டர் ஹிஸ் ரெஸ்ட். நம்ம எல்லாருமே இளைப்பாறுதலுக்குள்ள போலாம். இததான் வந்து இந்த பாருங்க, நேத்து மீட்டிங் எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்க? நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தீர்க்கதரிசி பீட்டர் குமார் அண்ணன் பேசினாங்கல்ல, அவங்க வந்து பேசின காரியம் எல்லாமே பாத்தீங்கன்னா வேதத்துல இருக்கதான் பேசினாங்க. கரெக்டா என்ன சொன்னாங்க? வேதத்தை நிறைய படிச்சிருந்தாங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணாங்க. வேற ஏதாவது புதுசா பண்ணாங்களா? தலைகீழ நின்னாங்களா? இல்ல குட்டிக்காரன் ஏதாவது அடிச்சாங்களா? அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களாங்க? அப்படி ஏதாவது சொன்னாங்களா? நீங்க எல்லாருமே அட்டன் பண்ணீங்கல்ல. நிறைய அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அப்போஸ்தலர் எல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். திரும்ப திரும்ப படிச்சேன், தியானம் பண்ணேன். எல்லாரும் என்ன செய்யணுமோ அதெல்லாம் அவரும் செய்தார். கரெக்டா இல்லையாங்க? புதுசா செஞ்சாரா? நானும் அதான் பார்த்தேன். புதுசா ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா புதுசா எதுவுமே சொல்ல. இல்ல நான் வந்து தலைகீழ நின்று தண்ணி குடிச்சேன்,
40 நாள் நான் என்ன பண்ணேன், தலைகீழ நின்று தண்ணி குடிச்சேன் அப்படின்னாரா? தலைகீழ நின்று தண்ணி குடிச்சா தண்ணி உள்ளே வயிற்றுக்குள்ளேயே போகாது, மூக்குள்ளேயே வெளியே தான் வரும் எல்லாம். அஹ், அது மாதிரி ஏதாவது சொன்னாரா? இல்ல. உருண்டுகிட்டே இருந்தேன், வீட்டுல உருண்டுகிட்டே இருந்தேன், இங்க இருந்து உருண்டுகிட்டே சபைக்கு சர்ச்சுக்கு போனேன் அப்படின்னாரா? கிடையாது. எதுவுமே பண்ணல, உட்கார்ந்து அந்நிய பாஷை ஜெபம் பண்ண வேதத்தை படிச்சிருந்தாரு. இதுதான் ஆண்டவர்னு சொல்றாரு. ஏசையால நம்ம பார்த்தோம்ல, ஏசையா 28, திரும்ப வாங்க, அங்க வந்துருங்க. ஏசையா 28 அந்த வசனத்தை திரும்ப போடுங்க, அந்த 2 வசனத்தை. 11 போடு விஜய், ஃபர்ஸ்ட் 11, 12. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். புரியுதுங்களா? 12வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, இதுவே இளைத்தவனை இளைய பண்ணும் இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஆண்டவர் சர்வ ஞானி, அவர் ஆல் நோயிங், ஆல் வைஸ். கேட்க மாட்டோம் சொல்லுவாங்களாம் ஒரு குரூப். நல்ல சமயம் அந்த குரூப்ல நான் மாட்டல, நல்ல சமயம் அந்த குரூப்ல நீங்க மாட்டலங்க. இதுக்கே முதல்ல நன்றி சொல்லுங்க கர்த்தருக்கு. அந்த குரூப்ல நீங்க மாட்டல. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா அதுக்கு? ஏன்னா அந்த ஒரு குரூப் ஒண்ணு இருக்குது. இதெல்லாம் கிடையாது, அந்நிய பாஷை எல்லாம் கிடையாது, இதெல்லாம் பொய். நான் அந்நிய பாஷை குறித்து நிறைய சத்தியங்களை நான் கேட்பேன் உட்காந்து. யூடியூப்ல அந்நிய பாஷை குறித்து நிறைய கேட்பேன். அந்நிய பாஷை நான் நிறைய பேசினாலுமே நிறைய சத்தியங்கள் கேட்பேன். ஏன்னா நிறைய தேவ ஊழியர்களுக்கு ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகளை கொடுக்குறாரு. ஸோ கேட்பேன். ஸோ நீங்க சும்மா போய் டங்ஸ்ன்னு போட்டீங்கன்னா நிறைய வரும், அந்நிய பாஷை குறித்து வரும். அதுல சில வேண்டாத காரியங்களும் உள்ள வரும். கவனிச்சிருக்கீங்களா? அதுல ஒண்ணு வந்துச்சு, இன்னைக்கு ஒருத்தர் பேசுறாரு, இப்ப நம்ம பேசுறதுலாம் அந்நிய பாஷையே கிடையாது, ஒருத்தர் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி நடுவுல ஒண்ணு வரும். பிசாசு தெரியும், நடுவில் இப்படி ஒன்று போட்டுருவான் உள்ள யூடியூப் அல்காரிதம்ல. அதை உட்காந்து நம்ம கேட்டுட்டு இருக்க கூடாது. ஆமால, கரெக்ட், இது அந்நிய பாஷையே கிடையாது, கிரண் பால் தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு நமக்கு, இது கிடையாது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அப்படி போற கும்பலும் இருக்குது. அப்படி போனா முடிஞ்சுச்சு நம்ம கதை. ஹல்லேலூயா, ஆமென். யோசிச்சு பாருங்க, என்னுடைய அந்நிய பாஷை சாட்சியை நான் சொல்றேன் நேரத்துல. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அதனால நான் இதை சொல்றேன். சரிங்களா? ஸோ நான் ஒரு ட்ரெடிஷ்னல் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சிஎஸ்ஐ. ஸோ சிஎஸ்ஐல அந்நிய பாஷை குறித்துலாம் பெருசா டீச்சிங்லாம் கிடையாது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தே பெருசாலாம் சொல்லி தர மாட்டாங்க. பட் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான்லாம் சொல்லி கொடுப்பாங்க. பட் பெரிய டீச்சிங்லாம் கிடையாது. அந்நிய பாஷை குறித்த பெரிய டீச்சிங் கிடையாது. ஆவிக்குரிய வரங்கள், தீர்க்க தரிசனம், மற்ற ஆவிக்குரிய வரங்கள், ஹீலிங், இதை பத்திலாம் பெருசாலாம் சொல்லி தர மாட்டாங்க. பட் நல்ல சபையெல்லாம் கரெக்டாக நடக்கும், எல்லாம் போயிட்டு இருக்கும் அது பட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்த ஒரு மனுஷனா, அதாவது தலைமுறையா கிறிஸ்துவனா இருந்து அந்நிய பாஷையை பேசாம இருக்கிற ஒரு தலைமுறையில வந்தேன்னா. ஆனா வேதத்தை வாசிக்கும் பொழுது, சிறு வயதுல இருந்தே வேதத்தை வாசித்ததுனால இந்த அந்நிய பாஷைன்னு ஒண்ணு இருக்குதே அப்படின்ற ஒரு நாலேஜ் இருந்துச்சு. ரெவலேஷன் கிடையாது, ஒரு நாலேஜ் இருந்துச்சு. ஓகே, அப்போஸ்தலர் புஸ்தகத்துல இந்த மாதிரி அந்நிய பாஷை பேசுறாங்க, பவுலும் அந்நிய பாஷை குறித்து எழுதியிருக்கிறாருன்னு வேதத்தை படிக்கும் பொழுது ஒரு நாலேஜ் வந்துச்சு. அதனாலதான் வேதத்தை படிக்கணும். ஏன் படிக்கணும்னா, படிச்சாதான் என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரியும். புரியுதுங்களா? அதனால முதல்ல படிக்கணும். படிச்சாதான் ஓகே இதெல்லாம் இருக்கு போல, ஓகே இதெல்லாம் பாசிபிள் போல, ஃபர்ஸ்ட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. கரெக்டா இல்லையா? இப்போ நீங்க ஒரு பொஃபேக்கு போறீங்க, பொஃபேல போயிட்டு எப்பவுமே என்ன பண்ணணும், முதல்ல என்ன ஐட்டம் இருக்குன்னு பார்க்கணும் முதல்ல. கரெக்டா? அவன் ஒரு 20-30 ஐட்டம் வச்சிருப்பான் சாப்பிட்றதுக்கு. முதல்ல போய் ஒரு ரவுண்ட் அடிக்கணும், என்னெல்லாம் வச்சிருக்கிறான் அப்படின்னு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போய் எடுத்து சாப்பிடணும். எடுத்தோடனே பேனு போய் பாஞ்சு போய் ஒரே ஐட்டத்தில் உட்காந்து தின்னுட்டு இருக்கூடாது. சில பேர்லாம் பார்த்துருக்கேன், பேனு போய் ஒரே ஐட்டத்தை தின்னுட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லுவான், டே இதை விட்டுட்டேடா, ஐயோ நிறைய சாப்பிட்டேன்டா, இதை இப்போ இடம் இல்லடா அப்படின்னு. அதுக்குதான் ஒழுங்கா ஞானத்தோட போய் முதல்ல எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகே என்னெல்லாம் இருக்கு, சிக்கன் 65 இருக்குதா, மட்டன் இருக்குதா, அது இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடும். இதுதான் ஒரு ஞானவானோட புத்திமானா இப்படிதான் நடந்து கொள்ளணும். சரிங்களா? அதே போல வேதத்தை முதல்ல நல்லா அட்லீஸ்ட் ஒரு தடவை படிச்சிடணும். ஒரு தடவை எத்தனை பேருக்கு புரியுது? அட்லீஸ்ட் ரீட் இட். பெருசா புரியலனா கூட பரவாயில்ல, படிச்சிருங்க. ஓகே இதெல்லாம் இருக்கு போல, ஓகே அந்நிய பாஷைன்னு ஒண்ணு இருக்குது, தீர்க்க தரிசனம்னு ஒண்ணு இருக்குது, சுகமாக்குறதுன்னு ஒண்ணு இருக்குது, ஹீலிங்னு ஒண்ணு இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென். அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்துப்பார். அப்புறம் ஆண்டவர் அவர் டேக் ஓவர் பண்ணிப்பார், அவர் கரெக்டா நடத்துவார்.
அப்புறம் நீங்க வந்து ஆண்டவரே இந்த அந்நிய பாஷை ஒன்று இருக்குன்னு அது என்னன்னு சொல்லுங்க ஆண்டவரேன்னா அவர் நடத்துவார் அழகா. அவர் அழகான சரியான ஆட்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணிடுவார். அப்படிதான் என் வாழ்க்கையில செஞ்சார் அவர். ஸோ எனக்குள்ள ஒரு கேள்வி, அப்ப இருக்குதுன்னா அப்ப அதை நான் பயன்படுத்தணும். எத்தனை பேருக்கு புரியுது? இஃப் இட் இஸ் தேர் தென் ஐ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் இட். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இருக்குதுன்னா அது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸா மாறணும். அப்போ ஆனா அங்க நான் இருந்த இடத்துல வந்து யாருக்குமே அதை பத்தின ஒரு வெளிப்பாடு கிடையாததுனால அவங்க யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. அங்க இருக்கிறவங்க அவங்கள நான் யாருமே தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால அவங்க தே குடன்ட் ஹெல்ப் மீ. ஸோ நான் மற்ற இடத்துல வந்து கேட்க ஆரம்பிச்சேன், போய் மற்ற டினாமினேஷன்ஸ் மற்ற பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ்ல எல்லாம் போயிட்டு, ஓகே இந்த அந்நிய பாஷையில வந்து எப்படி மூவ் பண்றது இதெல்லாம் நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அது ஏதோ ஒன்று உள்ள வரும் பிரதர், ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கும், அந்த அபிஷேகம் இறங்கின பிறகுதான் நீங்க அப்படியே அந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சு நீங்க பேசணும் அப்படிங்க. புரியுதுங்களா? சம்திங் ஷுட் கம் இன் சைட் தென் யூ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். அது எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னா அந்த அபிஷேகம் வரும்பொழுது தான், எப்பவுமே பண்ண முடியாது அப்படின்னா. ஸோ இதை கேட்கும் பொழுதும் எனக்கு கொஞ்சம் எப்படி இருந்துச்சுன்னா, அப்போ அது வந்தாதான் பேச முடியும்னா எல்லார் மேலேயும் வரவும் மாட்டேங்குது. ஏன்னா அதே பெந்தைக்கோஸ்து சபையில போய் பார்த்தேன், நிறைய பெரிய சபைகள் எல்லாம் போய் பார்க்கும்போது எல்லாரும் பேசல. சில பேருக்குள்ள அந்த அபிஷேகம் நிறைஞ்சு அவங்க பேசுறாங்க, சில பேர் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதான் யோசிச்சு, என்னடா பெந்தைக்கோஸ்து சபை தான், ஆனா அங்கேயுமே நிறைய பேர் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கானுங்க, சில பேர் தான் பேசுறாங்க, சில பேர் தான் உற்சாகமா இருக்கிறாங்க அந்த அந்நிய பாஷையில. அப்ப என்ன மேட்டர் இது? அப்ப இதுல வேற ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் ஆண்டோட்ட கேட்க ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு தடவை என்னுடைய நண்பர், என்னோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர், இதெல்லாம் நான் சொல்றேன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை நான் பேசிட்டு இருக்கேன். என்னோட 20ஸ்ல நான் இருக்கும்போது நடந்த கதை இதெல்லாம், சரிங்களா? என் நண்பர் என்ன சொன்னாரு, எங்க வீட்டுக்கு மேல ஒரு ஜெப கூட்டம் நடக்குது, எவ்ரி சண்டே நடக்கும், நீங்க வந்து பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு என்னை கூட்டு போயிட்டார். நான் அப்போ எனக்கு ஒரு 25 வயசு தான் இருக்கும், அப்போ வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஐடி கம்பெனில. சரின்னு சொல்லிட்டு நானும் என் நண்பரும் போனோம். அவரோட வீட்டுக்கு மேல நானும் அவனும் போயிட்டோம். போய் உட்காந்துருப்போம். அவங்க எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுறாங்க. அதாவது செய்தி எல்லாம் முடிஞ்சிருச்சு, நல்ல பிரமாதமா செய்தி கொடுத்தாங்க. செய்தி எல்லாம் முடிஞ்சிருச்சு. செய்தி முடிஞ்சா எல்லாரும் பயங்கரமா அந்நிய பாஷை பேசினாங்க. ஸோ நம்ம நம்ம ஊர்ல வந்து பெண்டிகாஸ்டல் ஸ்டைல் அந்நிய பாஷை பேசும்பொழுது எல்லாரும் கைகள் எல்லாம் தட்டி எல்லாரும் பேசுவாங்களா, அந்த மாதிரி தான் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் கையெல்லாம் தட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. முதல்ல என்னடா அது, எல்லாம் சைலண்டா உட்காந்துட்டு இருந்தாங்க, சடன் எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆக்ரோஷமாயிட்டாங்க எல்லாரும் அப்படின்னு எனக்கு ஏன்னா தெரியாது எனக்கு, ஆனால் பயம் வந்துருச்சு எனக்கு. நான் லாஸ்ட் ரோல இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என் ஃப்ரெண்டு பக்கத்துல நிக்கிறான். நான் சொல்றேன், மச்சான் நமக்கு செட் ஆகாதா இது, இது ரொம்ப வேற மாதிரி போகுது, எல்லாம் பயங்கரமா குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் ஒரே எக்ஸைட் ஆயிட்டாங்க, நமக்கு செட் ஆகாது இது. நம்ம பேசாம நம்ம போற இடத்துக்கே போவோம், அங்கதான் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையோட நிறுத்திட்டேன். ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, அதுக்கு வந்து நான் தடை செய்யலைன்னா அதுக்கு நான் நோ சொல்லல. எனக்கு இது புரியல, புரியும் போது எனக்கு புரியட்டும். எத்தனை பேர் புரியுது? ஒரு விஷயம் புரியலன்னா நம்ம என்ன சொல்லணும், புரியும் போது புரியட்டும் சொல்லி அப்படியே ஓரமா வச்சிடணும். ஏனென்றால் இது வேதத்துல இருக்கு. வேதத்துல இல்லாததை ஏதாவது சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? வேதத்துல இல்லாததை யாரோ புதுசா வந்து எனக்கு வந்து தூதன் வந்து நைட்ல சொல்லிட்டு போனார் பிரதர்ன்னு சொன்னா கொஞ்சம் நான் யோசிப்பேன், ஓகே இதை ஏத்துக்கலாமா வேண்டாமான்ட்டு. ஏன்னா பவுலே சொல்றாரு, நானோ இல்ல தூதனோ வந்து வேற ஒரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தா அதை நீங்க என்ன பண்ணாதீங்க, ஏத்துக்கொள்ளாதீங்கன்னு கலாத்தியருக்கு எழுதுறாரு. ஸோ எனக்கு மட்டும் ஆண்டவர் சொன்னார் பிரதர், நைட்ல வந்து எனக்கு மட்டும் படம் போட்டு காமிச்சார் பிரதர் அப்படின்னா ப்ராபப்ளி அவரோட பர்சனல் ரெவலேஷனா இருக்கலாம். ஆனா வேதத்தின் அடிப்படையில் அது இருக்குதான்னு நான் செக் பண்ணுவேன். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதை குறித்து ஜாக்கிரதையா இருப்பேன், கேர்ஃபுல்லா இருப்பேன், அதை ஏத்துக்கணுமா வேண்டாமான்ட்டு. ஆனா வேதத்துல இருக்கு, இயேசு கிறிஸ்து அதை சொல்லியிருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் அதை விளக்கி அதை வந்து போதித்திருக்கிறார் என்றால் அதை நான் நிச்சயமா ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே, நமக்கு செட் ஆகல, நம்ம கொஞ்சம் தள்ளி இருப்போம்னு சொல்லிட்டு தள்ளி இருந்தேன். சரிங்களா? அப்படியே போயிடுச்சு, சில வருடங்கள் போயிடுச்சு. சில வருடங்கள் போயிட்டு ஒரு நாள் வந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டுல. அப்ப ஆண்டவர் வந்து என்கிட்ட சொல்றாரு, நீ அந்நிய பாஷையை பத்தி நீ வந்து என்ன பண்ணு, போய் உன் பாஸ்டர்கிட்ட கேளு, கோ அண்ட் ஆஸ்க் யுவர் பாஸ்டர் அபவுட் டங்ஸ். அப்போ வந்து நான் ஒரு வேற சபைக்கு போயிட்டு இருந்தேன். சிஎஸ்ஐ சபைக்கும் போவேன், இன்னொரு சபைக்கும் போவேன், ஒரு இண்டிபெண்டன்ஸ் சர்ச்சுக்கும் போவேன், ரெண்டுக்குமே போவேன் நான். ஸோ அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னாரு. ஸோ நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணிட்டு சரி ஓகே, இன்னைக்கு அவர் ஈவினிங் நான் சந்திக்க போறேன், அவர் ஒரு ஊழியத்து நிமித்தமாக. ஸோ போயிட்டு கேட்கலாம் சொல்லிட்டு போறேன். போயிட்டு எங்க பாஸ்டர்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி அந்நிய பாஷையை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு பேச தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா அவர் உடனே சொன்னாரு, இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் எப்படி நினைச்சுன்னா, அந்நிய பாஷை நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு அவர்கிட்ட போயிட்டு அவர் உடனே என்கிட்ட என்னை பார்த்து கேட்டேன், என்ன கிரண் அந்நிய பாஷையா அப்படின்னாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இல்ல வரும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, கிரண் வருவாரு, அவர்கிட்ட அந்நிய பாஷையை பத்தி பேசு அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு, ஸோ சொல்லுங்க என்ன டவுட் அப்படின்னாரு. எனக்கு எனக்கு பயங்கர ஷாக்கு. பரவாயில்லப்பா,
நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா இந்த மாதிரி வந்து அந்நிய பாஷையில பேசணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எப்படி பேசணும்னு தெரியல, ஏதோ உள்ள வந்து அபிஷேகம் நிரப்புன்றாங்க, அபிஷேகத்துல நிரம்பி அந்த நேரத்துல பேசணுன்றாங்க, அதெல்லாம் எப்படி நடக்கும்னு தெரியல எனக்கு, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்கல என் வாழ்க்கையில, நான் ஒரு சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட் ஆளு, இந்த மாதிரிலாம் நமக்கு ஒண்ணு பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு கிடையாது அப்படின்னு அவர் தெளிவா சொன்னாரு. ரொம்ப அழகா விளக்கினாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளதான் வாசம் செய்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறதுனால அந்நிய பாஷை பேசுவதற்கான திறனும் உங்களுக்குள்ள இருக்கிறது. தி எபிலிட்டி டு ஸ்பீக் இன் டங்ஸ் இஸ் ஆல்ரெடி விதின் யூ. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க பரிசுத்த ஆவியினோட சேர்ந்து அச்சாரம் செய்யப்பட்டிருக்கிறீங்க. யூ ஹவ் பீன் சீல்டு வித் தி ஹோலி ஸ்பிரிட். எபேசியர் 1ல எழுதுறார் பவுல் இப்படியே, பரிசுத்த ஆவியும் நீங்களும் சேர்ந்து சீல்ட் அச்சாரம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள் பவுல். So you're already in the Holy Spirit, sealed with the Spirit. Your spirit, Holy Spirit is one spirit. உங்கள் ஆவி பரிசுத்த ஆவியும் ஒரே ஆவியாக இருக்கிறீங்க. உங்களை யாருமே பிரிக்க முடியாது. அதனாலதான் அவரே வாக்கு பண்ணியிருக்கிறார், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். சோ அவர் இது சொன்னார். சோ நீங்க வந்து பேச ஆரம்பிக்க ஆரம்பிக்க விசுவாசத்துல நீங்க வாயை திறந்து பேசணும்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை உள்ள போடுவாரு அப்படின்னா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா அது இப்படி சொல்றாரு, அது எப்படி பாஸ்டர் அப்படின்னா, இல்ல இல்ல அப்படிதான், நீங்க வாயை திறந்து பேசினா எல்லா ஆவிக்குரிய வரங்களும் அப்படிதாங்க செயல்படுது. நீங்க எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, நீங்க அந்த வரத்துல செயல்படணும் என்று முடிவெடுத்து நீங்க செயல்பட ஆரம்பிச்சாதான் அந்த வரம் செயல்படாது. இப்போ ஹீலிங் பண்ணணும்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, வியாதியஸ்தர்கள் மேல போய் கைகளை வைங்க, அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். சோ கையை கொண்டு போய் நான் வச்சாதான் ஆண்டவர் அங்க வேலை செய்ய ஆரம்பிக்க முடியும். சோ முதலாவது நான் போய் வியாதியஸ்தர்களை சந்திக்கணும், சந்திச்சுட்டு கர்த்தரை பத்தி அவங்ககிட்ட பேசணும், அதுக்கப்புறம் நற்செய்தியை பேசிட்டு கைகளை அவங்க மேல வைக்கணும். இவ்வளவு பழைய ப்ராசஸ் இருக்கு. இது 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 போய் வச்சாதான், இது சிம்பிள் ப்ராசஸ் தான், ஆனா இது செய்யணும்னா இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டட் இல்லை, சிம்பிள் தான், பட் ஐ ஷுட் டூ இட். ஸோ இதை போய் நான் செஞ்சாதான் ஆண்டவர் செய்வார். கரெக்டா? நான் வீட்லயே உட்காந்துட்டு ஆண்டவரே வியாதியஸ்தெல்லாம் சுகமாக்கணும், ஆண்டவரே வியாதியஸ்தெல்லாம் சுகமாக்கணும்னா என் வீடு என்ன ஹாஸ்பிட்டலா என்ன? எல்லாரும் லைனா வந்து அட்மிட் ஆகுதுக்கு என்னங்க? கிடையாது. நம்ம தான் போகணும் அவங்களை தேடி. ஏன்னா இயேசுவே கேட்கிறார்ல, நான் வியாதியோட இருந்தேன் என்னை வந்து பார்த்தாயா, நான் சிறையில இருந்தேன் என்ன வந்து பார்த்தாயான்னு கேட்கிறாரா இல்லையா? அப்படின்னா இயேசு எதிர்பார்க்கிறாரு, நம்ம போய் இவங்களெல்லாம் மீட் பண்ணணும்னு இயேசு எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். சோ நல்லா கவனிங்க. சோ இப்போ அதே போலதான் எல்லா ஆவிக்குரிய வரங்களும் இப்படிதான் செயல்படுது. எவ்ரி கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் அண்டர் அவர் ஜுடிஸ்டிக்ஷன். அதாவது நம்மளுடைய வில், அதாவது நம்மளுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசியின் ஆவி அவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். ஸ்பிரிட் ஆஃப் a prophet is submitted to the prophet. சோ ஒரு ப்ராஃபட் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு விரும்பினாதான் சொல்ல முடியும். நான் சொல்ல மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டேன்னா அவரே சொல்ல முடியாது. ஆண்டவரே பேசினா அவர் சொல்ல மாட்டார், அவர் பாட்டுக்கு இருப்பாரு, கம்முன்னு இருப்பாரு. ஆண்டவர் சொல்லுவாரு, இவர் சொல்ல மாட்டார் வயத்தன். கவனிச்சிருக்கீங்களா? சில பேர் இருக்காங்க அப்படி. ஹி ஹேஸ் டு, ஆண்டவரே நான் தீர்க்கதரிசனம் சொல்லணும். இப்ப சில பேர் எனக்கு ஜெபம் பண்ணும் பிரதர் அப்படின்னு சில பேர் என்னை கான்டாக்ட் பண்ணும்போது நான் அவர்கிட்ட சொல்லுவேன், நான் இப்போ ஜெபம் பண்ணல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எப்போ நான் ஃப்ரீயா இருக்கணும் அப்ப நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்றேன்னு சொல்லிடுவேன். ஏன் நான் டைம் எடுத்துப்பேன்னா, உடனே நான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்கறதான் போறாரு. நான் ஏன் டைம் எடுத்துப்பேன்னா, அந்த மீன் வயல் கேப்ல நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இவங்களுக்கு நான் என்ன சொல்லணும், வாட் ஷுட் ஐ டெல் தம், நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, என்ன வார்த்தையை கொடுக்க விரும்புறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, அதை நான் உங்களுக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. அதை நான் தான் போய் சொல்லணும் அவங்களுக்கு. ஆமென். ரீசெண்டா கூட ஒருத்தங்க வீட்டுக்கு, ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு நான் போய் விசிட் போயிருந்த போது, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நம்ம மீட்டிங் வரவங்க போய் உள்ள உட்கார, நான் போகும்போது கேட்டேன் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லுங்கன்னு போனேன். உள்ள போனா அவங்க சன் வந்தாரு. அவங்க சன்னை பார்த்தோன்னு சொன்னேன், நீ இதுதான் படிக்க போற, ஆண்டவர் உன்னை இதுதான் பண்ண போறான்னு பார்த்த உடனே சொல்லிட்டேன். சிஸ்டர் கேட்கறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் என் பையன் சொன்னானே? உங்க பையன் சொல்லலைங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டாருன்ட்டு. ஏன்னா நான் ஒரு எதிர்பார்ப்போட தான் அங்க போனேன். ஆண்டவரே நீங்க சொல்லணும், நீங்க பேசணும், நான் பேசக்கூடாது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. சோ இட் இஸ் சப்ஜெக்ட் டு யூ. சொல்லுங்க, ஆவியானவர் வந்து உங்களுடைய சித்தத்திற்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். he is waiting for your will. உங்களை மீறிலாம் அவர் செயல்பட மாட்டார். இப்ப நான் அந்நிய பாஷைல ஜெபிக்கணும்னு நான் முடிவு பண்ணாதான் நான் ஜெபிக்க முடியும். இப்ப நான் வந்து ஜெபிக்கணும்னு முடிவு பண்ணி நான் வாய்த்தது ரிஹாமா லேஹே நேமே ஷிகாரபஹல நம்ம லேஹே நீகா நமோ ஷோகோதர நம்ம நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சா ஐ கேன் ஸ்டார்ட் ப்ரேயிங். இட் இஸ் அண்டர் மை ஜூரிஸ்டிக்ஷன். இது என்னுடைய கட்டுக்கோப்புல தான் இருக்கு, என்னுடைய வில்லுக்கு சப்மிட் பண்ணி தான் இருக்கு. அதே போலதான் எல்லா ஆவிக்குரிய வரமும், எனி கிஃப்ட் இஸ் சப்மிட்டட் டு யூ. நீங்க முடிவு பண்ணாதான் அது செயல்படும். நீங்க முடிவு பண்ணல, இல்ல
அப்படின்னா செயல்பட நீங்க சிம்பிளா சொல்ல, ஆண்டவரே நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் அழகா வார்த்தையை கொடுப்பாரு. நீங்க வந்து யாருக்காவது ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுப்பீங்க. ஆனா முடிவு நம்ம எடுக்கிறது இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளாம் சொல்ல முடியாது, யாரோ ஒருத்தர் சொல்லுவார்னு நினைக்கிறோம். கிடையாது. எல்லாரும் சொல்லலாம் தான் வேதம் சொல்லியிருக்கு. எல்லாரும் அந்நிய பாஷையில பேசலாம்னா எல்லாரும் தீர்க்க தரிசனமும் சொல்லலாம். ஆமென். ஏன்னா எல்லாத்திற்கும் ஒரே ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. ஆமென். சோ அந்த அந்த பாஸ்டர் சொன்னாரு, அப்ப நீங்க முடிவு பண்ணாதான் பேச முடியும் கிரண் அப்படின்னாரு. நீங்க தான் வாயை திறந்து நான் எனக்கு நான் சொன்னேன், நானா என்ன பாஸ்டர் பேசுறது, நானா சொந்தமா ஏதாவது பேசிட்டா, இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குல்ல, சொந்தமா நான் ஏதாவது பேசிட்டா கரெக்டா அப்படின்னு ஒண்ணு. இதுக்கும் வேதத்துல வந்து இதுக்கு பதில் இருக்கிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் ஒன்னுல இருந்தே படிங்க. 1-4 வரைக்கும் படிங்க. ஆக்சுவலி ஆங்கிலத்துல தான் அது கரெக்டா வருது, பட் நம்ம தமிழ்ல ஒரு வாட்டி வாசிச்சிருவோம். 1 அப்போஸ்தலர் 2 1-4. பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் ம், எல்லாரும் ஒருமனப்பட்டு ம், ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ம், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ம், வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி ம், அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ம், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ம். ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இருங்க இருங்க. அவர்கள் இப்போ பரிசுத்தாவியன் வராரு. வந்த உடனே விஸ் விசிபிள் மேனிஃபெஸ்டேஷன் வருது. ஏன்னா முதல் முறையா பரிசுத்தாவியானவர் எல்லார் மேலேயும் ஊற்றப்படுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. This is the first time the Holy Spirit is poured on all flesh. சகல மாம்சத்தின் மேலும் ஊற்றப்படுகிறார் இப்போ. அதனால ஒரு விசிபிள் மேனிஃபெஸ்டேஷன் கொடுக்குறாரு. புரிஞ்சுக்கிறீங்களா? சோ இன்னைக்கு வந்து அந்த மாதிரி நம்ம எதுவும் பாக்குறது இல்லைல்ல. இன்னைக்கு வந்து நான் பரிசுத்தாவினால நிரப்பப்படும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது அந்த மாதிரியான மேல வந்து எதுவும் பிளவுண்ட நாவுகள் எல்லாம் வரல. டிவைடட் டங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்னி நாவுகள் எல்லாம் வரல. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விசிபிள் மேனிஃபெஸ்டேஷன் கொடுக்குறாரு. முதல் முறையா எல்லார் மேலயும் வராது. அதற்கு முன்பதாக பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் சிலர் மேலதான் இருந்தார். வெரி ஃபியூ பீப்புள். இயேசுவின் காலத்துல பாத்தீங்கன்னா இயேசு மேல இருந்தார். சீஷர்கள் மேல கூட கிடையாது. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். சீஷர்கள் மேல கூட பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. இயேசு மேல மட்டும்தான் இருந்தாரு. அதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் மேல இருந்தார். ஹalleluya. கற்பத்துல இருக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிறார். ஹalleluya. சோ இந்த மாதிரி வெரி ஃபியூ பீப்புள். பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள் மேல இருப்பாரு. சில ராஜாக்கள் பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருந்தாங்க. தாவீது போன்ற ராஜாக்கள் பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருந்தாங்க. சரிங்க, எல்லா ராஜாக்களும் கிடையாது. நாட் ஆல் கிங்ஸ், சர்டன் கிங்ஸ். ஆண்டவர் வந்து சில பேரை தான் வந்து நம்பி கொடுத்தாரு பரிசுத்த. ஏன்னா ஆண்டவரே சில பேர் தான் நம்பி அதுக்கு இது பண்றாரு. ஆனா புதிய உடன்படிக்கையில எல்லார் மேலேயும் ஊட்டுறாரு அவர், மாம்சமான யாவர் மேலேயும். சோ பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு யாரையும் நீங்க என்ன பண்ண முடியாது, டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. தகுதியற்றவர்களாக நம்ம மாற்ற முடியாது. We don't have the authority to disqualify any person because it is the Holy Spirit who qualifies a person. பரிசுத்த ஆவியானவர் தான் அவர்களை தகுதிப்படுத்துகிறார். சோ நான் போயிட்டு யார்ட்டையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது, நீ வெள்ளை சட்டை போடல உனக்கு ஓ மேல வரமாட்டாரு, நீ மீச வச்சிருக்கிற ஓ மேல வரமாட்டாரு, நீ செயின் போட்டிருக்க ஓ மேல வரமாட்டாரு சொன்னாரா உங்க பரிசுத்த ஆவியானவரோட பிஏவா நீங்க எல்லாம் வந்து சொன்னாரா அவங்க கிட்ட வரமாட்டாருன்னு? கிடையாது. அது அது எதுவுமே கிடையாது அப்படிலாம். ஹalleluya. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் பாருங்க, இவ்வளவு பெரிய பொட்டு வச்சிருப்பாங்க, சூப்பரா அந்நிய பாஷை பேசுவாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? என் கூட அவங்க ஊழியத்துக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இவ்வளவு நீங்க எல்லாம் பார்த்தா பயந்துருவீங்க. என்னடா இவ்வளவு பெரிய பொட்டு வச்சிருக்காங்க, பயங்கரமா அந்நிய பாஷை பேசுறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. பொட்டுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ம், என்னங்க எல்லாம் டென்ஷன் ஆயிட்டீங்க? பொட்டுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சம்பந்தமே இல்லை. நார்த் இந்தியாலாம் ஊழியம் பண்ணும்போது வருவாங்க, விசுவாசின்னு வருவாங்க, பயங்கரமா வசனம் படிப்பாங்க, பயங்கரமா விசுவாசிப்பாங்க. பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய குங்குமம் இப்படி வச்சிருப்பாங்க இப்படி. முதல் தடவை எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டேன். குங்குமத்தை பார்த்து ஆச்சரியப்படல, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ஆண்டவர் யாரையும் வந்து வெளி தோற்றத்தை மாற்ற வரவே இல்லை அவர். ஹalleluya. வெளியில நீ எப்படி இருக்கிறன்னு அவர் பார்க்கவே மாட்டாரு. நீ இவ்வளவு பெரிய குங்குமம் வச்சிருக்கியா, இங்க பொட்டு வச்சிருக்கியா, இங்க பூ வச்சிருக்கியா, கருப்பு சட்டை போட்டிருக்கியா, தாடி வச்சிருக்கியா, இதெல்லாம் பார்க்கவே மாட்டாரு அவர். இருதயத்தை தான் பார்க்கிறாரு அவர். திரும்ப திரும்ப அதை தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. நார்த் இந்தியாலாம் வந்து ஒருத்தர் விசுவாசி ஆயிட்டா யாருமே வந்து நம்ம ஊர்லயாவது வந்து பேரெல்லாம் மாத்துறாங்க இல்ல. இப்ப நான் சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் என்னுடைய பேப்டிசம் நேம் வந்து மரியாள் பிரதர், என்னோட உண்மையான பேர் வந்து மாரியம்மா பிரதர் அப்படின்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட. சரிங்களா? நான் சொல்லுவாங்க உண்மையான பேரே நான் வச்சு கூப்பிடுறேன், மாரியம்மானே கூப்பிடுறேன், நல்லா இருக்குது. அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் மாரியம்மா வந்து மேரியம்மா ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அதனால அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும். புரியுதுங்களா? ஆனா நார்த்துக்கு எல்லாம் போனீங்கன்னா அப்படி அந்த மாதிரி கதையெல்லாம் நான் பார்த்ததே இல்லை பெருசா. எல்லாம் அப்படியே வராங்க.
இவ்வளவு பெரிய குங்குமம் வச்சிருக்கிறாங்க. ம், எல்லாம் காதுல கையெல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு அப்படியே, ஏன்னா அவங்க கலாச்சாரம் அது. நல்லா புரிஞ்சுக்கணும். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ் திங். அவங்க கலாச்சாரம் அது. பயங்கர விசுவாசியா இருப்பாங்க. ஹalleluya. ஆண்டவர் என்னத்தை பாக்குறாருங்க? குங்குமத்தை பாக்குறாரா? இருதயத்தை பாக்குறாரு. சொல்லுங்க, இருதயத்தை பாக்குறாரு. அவங்க இருதயம் கர்த்தருக்கு சொந்தமாயிருச்சு. இருதயத்துக்குள்ள கர்த்தர் வாசம் செய்யறார். பவுல் எழுதுறாருல, எபேசியருக்கு எழுதுறாருல, எபேசிய சபைக்கு எழுதுறாரு, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசம் செய்வார்னு எழுதுறாரு. அப்ப இருதயம் தான் முக்கியம். வெளியில என்ன இருந்தா என்னங்க? என்ன வெளியில என்ன இருந்தா என்ன? வெளியில நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருந்துட்டு உள்ள ஃபுல்லா கசப்பு வெறுப்பு இருக்குது. அது என்ன பிரயோஜனம்? என்னங்க? வெளியில நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறாங்க. சட்டெல்லாம் பாத்தீங்கன்னா உஜாலால போட்டு துவைச்சு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. அஹ், மூஞ்சில ஒரு பொட்டு முடியல, தாடிலாம் கிளீன் ஷேவ்ல இருக்கு. அஹ், வாயை திறந்தா பிரைஸ் தலாட் மட்டும்தான் வருது. ஆனா உள்ள ஃபுல்லா வன்மம் இருக்குது. என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. புரியுது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆண்டவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சொல்லுங்க, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவார். சோ நம்ம போய் யாரையும் வந்து நீ பெற்றுக்கொள்ள முடியாது, நீ அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது, இதெல்லாம் நம்ம கிட்டே இல்ல. இதெல்லாம் நம்ம கிட்டே இல்ல. ஹalleluya. இதெல்லாம் அவர் முடிவு எடுத்துட்டார். அவர் முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் மாற மாட்டார் முடிவுல இருந்து. நம்ம தான் மாறிக்கணும். நம்ம தான் அவர் லைனுக்கு வரணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர்லாம் நம்ம லைனுக்கு வர மாட்டார். நம்ம தான் அவர் லைனுக்கு போகணும். நிறைய பேர் ஆண்டவரை பிடிச்சி நம்ம லைனுக்கு இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவரே வாங்க, ஆண்டவரே வாங்க, ஆண்டவரே ஏன் ஏன் இதுக்கு வாங்க ஆண்டவரே அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருக்காங்க கையை பிடிச்சி. எப்படி நான் பாருங்க, எப்படியாவது உபாசம் போட்டு கர்த்தரை என் வழிக்கு கொண்டு வந்துருவேன் அப்படின்ட்டு. கர்த்தர் அங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பார். சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவர் நகைக்கிறாருன்னு அப்படின்னு வசனமே இருக்குது. சிரிச்சிட்டு இருப்பாரு. அடப்பாவிடே, உபவாசம் போட்டு நீ என்ன இழுக்கிறியா? 2 இட்லி சாப்பிடலன்னா நான் வந்துருவேனா அப்படின்றாரு அவரு. புரிய நம்ம தான் அவர் வழிக்கு போகணும். அவர் வழி தனி வழி, நம்ம தான் போகணும். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். நம்ம தான் அந்த வழிக்கு போகணும். நம்ம வழிக்கெல்லாம் அவர் வரமாட்டாரு. புரியுதுங்களா? அவர் வழிக்கு போனா பொழைச்சோம். நம்ம வழி தான் கொஞ்சம் சிக்கல். ஹிஸ் வே இஸ் லைஃப். அவரோட வழி தான் ஜீவன். அதனால அவர் வழிக்கு போறதா நல்லது. ஹalleluya. ஆமென். நல்லா கேட்டுக்கோங்க. சோ அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். 4வது வசனம் படிங்க. எல்லார் மேலயும் வந்தது. அடுத்தது 4வது வசனம். இதான் ரொம்ப முக்கியமான வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஓகே, தமிழ்ல வந்து எப்படி வருதுன்னா, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே அப்படின்னு வருது. ஆனா ஆங்கிலத்துல படிப்போம். ஆங்கிலத்துல படிங்க சிஸ்டர். And they were all filled with the Holy Spirit and began to speak with other tongues as the Spirit gave them utterance. வேற பாஷைகள்ல அவர்கள், அதாவது எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு வேற பாஷைகள்ல பேச ஆரம்பித்தார். அதாவது began to speak in other tongues. வேற பாஷைகள்ல பேச ஆரம்பித்தார்கள். எப்படி? as the spirit gave utterance. அப்படின்னா ஆவியானவர் வார்த்தைகளை கொடுக்க கொடுக்க கொடுக்க. எத்தனை பேர் புரியுது? as the spirit gave. you understand? இது புரியலன்னு சொல்லிருங்க. திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சொல்ல சொல்ல உள்ள வர 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 பேசுவாங்க. இப்ப நான் அந்நிய பாஷை பேசணும்னு உட்கார்ந்தேன்னா எல்லா வார்த்தையும் எனக்கு ஆல்ரெடி உள்ள இருக்காது. நான் ஒரு வார்த்தை பேசணும்னா அடுத்த வார்த்தை வரும். எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க இதை? நீங்க என்ன ஃபுல்லா ப்ரோக்ராம் பண்ணி வந்து உட்கார்றீங்களா? யாராவது அப்படி யாரா இருக்கீங்களா? பிரதர், அடுத்த 1 ஹவருக்கு அந்நிய பாஷை பேசுறதுக்கான சகல வார்த்தைகளும் எனக்குள்ள இருக்கு பிரதர். நீட்டா ஒரு 10 ஷீட்ல எழுதிட்டேன் பிரதர். அப்படியே பார்த்து ராமா ஹை லேகேமே லீகபோ ரோபோ ஸ்பெல்லிங் தவறாம பேசிக்கிட்டு இருக்கேன் பிரதர். அப்படி கிடையாது. கரெக்டா? வாயை திறந்த உடனே என்ன வருது? வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் உணர்றீங்க அதை? வாயை திறந்துடனே அப்படியே நதியை போல. அதனாலதான் என்னை விசுவாசிக்கிறவனுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். Hallelujah. As the Spirit gave them utterance. So வாயை திறந்து பேச பேச வர ஆரம்பிச்சிடும். சோ பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வார்த்தை தான் வந்திருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் ஒரே ஒரு வார்த்தை தான் பிரதர் வருது, தா 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 அப்படின்னு. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்க? இல்ல, தாத்தா மட்டும்தான் பிரதர் வராரு, பாட்டிலாம் வரமாட்டாங்க பிரதர் அப்படின்லாம் சில பேர் சொல்லியிருக்காங்க. நான் சும்மா ஒரு இது ஜோக்குக்காக சொல்றேன். தாத்தா தாத்தா தாத்தான்னு தான் வருது பிரதர் அப்படின்னுவாங்க. அந்த தாத்தா தாத்தாவை நீங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த வார்த்தைகளை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஏன்னா கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனுக்கு அநேகத்துல அவர் என்ன கொடுக்குறாரு? ஆளுகையை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. சோ கிங்டம்லயே வந்து எல்லாம் எப்படி இருக்குன்னா, கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறானா அவனுக்கு தான் நிறைய ரிலீஸ் பண்றாரு. இதுதான் கிங்டம் மாடலு. கொஞ்சம் தான் இருக்கு பிரதர், உண்மையா இருப்பா, உன்னை ரிலீஸ் பண்ணுவார் ஆண்டவர்.
உன்னை பெரிய பெரிய காரியங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இவ்வளவுதான் இருக்குதுங்க. இவ்வளவுதான் இருக்கு. பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் இதை சொல்லி பார்த்திருக்கேன். நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது 2 பேர் தான் இருந்தாங்க, 3 பேர் தான் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ரெய்னார்ட் பாங்கே எல்லாம் சொல்றாரு. அவரு முதல் மீட்டிங்ல 5 பேர் தான் இருந்தாங்களாம் ரெய்னார்ட் பாங்கேக்கு. ரெய்னார்ட் பாங்கேக்கு 5 பேர்னா கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. குறைஞ்சது 50 லட்சம் பேர் வருவாங்க ஒரு மீட்டிங்க்கு ஆப்பிரிக்கால. ஆனா 5 பேர் தான் இருந்தாங்கன்றாரு ஸ்டார்டிங்ல. ஹல்லேலூயா. எப்படி? ஏன்னா கொஞ்சத்துல அவர் எப்படி இருந்தாரு? உண்மையா இருந்தார். கொஞ்சத்துல உண்மையா இருந்தார். 5 பேர்னாலும் தன்னுடைய முழு பலத்தோட, ஆத்மாவோட, ஆவியில பிரசங்கம் பண்ணார் அவர். வித் ஆல் ஸ்ட்ரென்த், மைட் அண்ட் ஸ்பிரிட். ஆமென். அவர் ஆண்டவர் அநேகருக்கு என்னதாக்குனாரு? ஊழியக்காரரா மாத்தினார். அதே போல அந்த கொஞ்சம் வார்த்தைகள் வருது பாத்தீங்களா, வருதுல, அதை நீங்க ஃபெய்த்ஃபுல்லா, உண்மையா, ரொம்ப ஜாக்கிரதையா அதை எடுத்து நீங்க பேச ஆரம்பிக்க ஆண்டவர் புதிய வார்த்தைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான்லாம் அந்த ஒரு வார்த்தையில தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இங்க இருக்கிறவங்க அநேகர் இந்த சாட்சியை சொல்லலாம் இல்ல, ஒரு வார்த்தை தான் சொன்ன பிரதர். ஒரு அந்த வச்சு ரேஹேன்னு வச்சு ஏதோ ஒன்னே ஒண்ணு வந்துச்சு பிரதர். அதை நான் சொல்ல 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 ஆண்டவர் நிரப்பிட்டே இருப்பார். சோ அந்நிய பாஷை எப்படி ஆப்ரேட் ஆகுது? உங்களுடைய ஜூடிஸ்டிக்ஷன் தான் இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாரும் அந்நிய பாஷை பேச முடியும். முதல் பாயிண்ட், எல்லாரும் பேச முடியும். சொல்லுங்க, எல்லாரும் பேச முடியும். இவர் தான் பேசுவார், அவர் தான் பேசுவார்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எல்லாரும் பேச முடியும். 2வது, நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. செகண்ட் திங், நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஆஸ் தி ஸ்பிரிட் கேவ் them utterance, ஆவியானவர் அவர்களுக்கு வார்த்தையை கொடுக்க 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 அவர்கள் பேசினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேச போறோம். புதிதா பேசுறவங்க என்ன பண்ணணும்? அப்படியே நீங்க பேச ஆரம்பிச்சலாம். சோ எனக்கு அந்த பாஸ்டர் இதை சொல்றாரு, சாட்சியை முடிச்சிடறாரு. சொல்றாரு, நீங்க அப்படியே பேசுங்க அப்படின்னாரு. என்ன பேசணும் அப்படின்னு கேட்டேன். என்ன தோணுதோ பேசுங்கன்றார். ரொம்ப பிராக்டிக்கல் மேன் அவர், அந்த பாஸ்டர். என்ன வருதோ மைண்ட்ல பேசினார். என்ன வருது அப்படின்னா, எனக்கு ரீகாபா இதான் வந்துச்சு. சரிங்களா? எனக்கு வந்தது நான் பேசினேங்க. சரிங்களா? அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே பேச 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 பாத்தீங்கன்னா ஆண்டவர் புதிய புதிய வார்த்தைகளை ஆட் பண்ண ஆரம்பிச்சார். அப்படிதான் அது ஒரு பெரிய நதியா ஃபார்ம் ஆச்சு. சின்ன துளிகளா வந்தது. எப்பவுமே பாருங்க, சின்ன துளிகள் தான் பெரும் நதியை உண்டாக்குறது. ஆமென். இட் இஸ் a small drops that makes a mighty river. ஹல்லேலூயா. சோ அப்படியே 2 வார்த்தை ரீகாபான்னு பேசி 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 அது அப்படியே இன்னைக்கு ஒரு நதியா ஃபார்ம் ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு இதை கேட்கும் பொழுது ஒரு நம்பிக்கை வருது? எனக்கு ஒரு நதி வந்துடும் பிரதர். சின்ன துளிகள் தான் இருக்குது. ரைட் நவ் ஐ see only drops, but future I'm going to see rivers. எத்தனை பேர் சொல்றீங்க நதிகள் பாய்ந்து ஓட போகிறது? ஹல்லேலூயா. thank you Jesus. ஹல்லேலூயா. எல்லாம் பேச ஆரம்பிப்போமா? ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை யாரும் தடுக்க முடியாது. Nobody has a power to stop him. நீங்க அவரை ரிலீஸ் பண்ணீங்கன்னா அவர் ரிலீஸ் ஆவார். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து பேசுவோம். ரிகாமா லேஹே ரெனேமே ஷிக்கரனமோ ஓராபா ஹாலரனமா லேகே திகனமோ ஷோகோதோரோனமோ ஓராகபா லாதிகரனமா ரேகேனேமே ஷிக்கரபோ ஹோலோதிகனமோ ரபஹனமா லேகே திகரனமா ஷகதரனமா. Thank you Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துளிகள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துளிகள் நதியாக மாறட்டும். ஹல்லேலூயா. Let droplets become river. ரிகாமா லேகே திகரனமோ ரோகோபோலோ திகனமோ Rabahanama shekerene me shikara haladi kanamo o Rabahanama leke dikaranama rekene me shikara boholo dikanamo Rabahanama laka dikarehene me shikara bohonomo Rebehene me shikara bahanama leke dikaranamo loho dikarabo o Rabahanama shakadaranama lehe dikanamo o Rabahala rehene me shikarabo lodihanamo o Rabahanama laha dikanamo joko dikarabo o Rabahanama lehe dikaranama leke dikanamo orakanama rakabaladi karanamo shokolodi kanamo. எல்லார் வாய்களை திறந்து ரிகமோ லோதி கனமோ ஓ ரெஹேனே மெஷிகரா பஹனமா லாதி கரணமோ ஷோகோதோரோனமோ ஓ ரகமா லேகே தி கரணமோ ரீகாபாலாதி கனமோ ஷோகோதோரோனமோ. எல்லாரும் இன்னும் 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுவோம். அது பேசி முடிச்சுட்டு நம்ம திரும்ப ஹல்லேலூயா we'll get into the word and finish. ரீகாபாலாதாரனமோ ஷோகோலோதி கரணமோ ஓ ராபஹனமா லேகேதி கரணமோ ஷோகோதோரோனமோ ரோகோபோலோதி கரணமா. Thank you Lord. ஹல்லேலூயா. ராபஹனமா லேகேதெனமே ஷிகரணமோ லோகோதி கரணமோ ராபஹனமா லேகேனமே ஷிகரணமோ ரோகோபோலோதி கரணமோ ஓ ரஹனமா லேகேனமே ஷிகரணமோ ஷோகோலோதி கரணமோ ஷோகோலோதி கரணமோ
ஹalleluya rakabaladi kanamo shokodi karanamo rokobolo kanama reheneme shikaranamo shokodi karabaladi kanamo orahama lekeneme shikaranamo shokolodi karabolodi kanamo ஹalleluya rakamaladi kanamo shokodoronamo. தொடர்ந்து நீங்க அந்நிய பாஷையில நிறைய பேசணும் பிரதர். எனக்கு தனியா இருந்து பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பிரதர். அதனாலதான் நம்ம இந்த கூட்டு பிரார்த்தனைகள் வைத்திருக்கிறோம், இந்த 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 குரூப் பிரேயர்ஸ் வைக்கிறோம். ஸோ தினமும் காலை அந்த இதை டிஸ்பிளே பண்ணுங்க. தினமும் காலை 6:30 மணில இருந்து ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் 6:30 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 7:57 அந்த மாதிரி காலை 6:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அதை போடு விஜய். இதே ஜூம் ஐடி பாஸ்வேர்ட்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். அந்நிய பாஷை பேசுவோம். கிட்டத்தட்ட 25-30 பேர் ஜாயின் பண்றாங்க. ஹalleluya. ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். யாரா இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ஏன்னா நிறைய நேரம் வந்து இந்த தனியா இருந்து ஜெபம் பண்ணும்பொழுது நமக்கு கொஞ்சம் இது உண்டாகும் இல்ல, ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. எல்லாருக்குமே வந்து சரீரத்துல சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், சில பலவீனங்கள் உண்டு. அதெல்லாம் அதுக்காக தான் நம்ம சேர்ந்து பண்ணணுன்றது. ஸோ பாருங்க, டெய்லி மார்னிங் டங்ஸ் ப்ரேயர் காலையில் 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 7 மணி 7:05 அந்த மாதிரி போகும். ½ hour 40 minutes மேக்ஸிமம் இருக்கும். இதே மீட்டிங் ஐடி பாஸ்வேர்டு தான். யூடியூப்ல லைவ் வராது, இது ஒன்லி ஜூம்ல மட்டும்தான் வரும். 3943246433 இதான் ஜூம் ஐடி. பாஸ்வேர்ட் 777. டைரக்டா லிங்க் வேணும், ஜூம் லிங்க் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என் நம்பர் இங்க இருக்கு 9884160264. டைரக்டா உங்களுக்கு லிங்க் வந்துடும். அதே லிங்க் தான் மண்டே டு சாட்டர்டே இருக்கும், சண்டே மட்டும் இருக்காது. ஏன்னா சண்டே எல்லாரும் அவர்கள் இதுக்கு போகணும், சபைக்கு போறதுக்காக சண்டே மட்டும் இருக்காது. ஸோ நீங்க காலையில ஜாயின் பண்ணலாம். இதுல நீங்க ஜாயின் பண்ணி தொடர்ந்து நீங்க அந்த அந்நிய பாஷையில பேசுற இந்த பழக்கத்தை நீங்க என்ன பண்ணலாம், இன்னும் நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். அதற்காக தான் அது வச்சிருக்கு. ஆமென். ஸோ நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் பிளஸ் ஆயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ப்ராபப்ளி நம்ம நைட் ப்ரேயர்ல நிறைய சாட்சிகள் நம்ம வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆமென். நிறைய சாட்சிகள் நம்ம கேட்டு நம்ம இது பண்ணலாம். இனி இப்போ கூட ஒரு சிஸ்டர் வந்து போட்டிருக்கிறாங்க, சாட்சி போட்டிருக்கிறாங்க. ஐ எம் அட்டெண்டிங் த மார்னிங் ப்ரேயர் அப்படின்னு சாட்சி போட்டிருக்கிறாங்க. இட் ஹஸ் ஹெல்ப் மீ டு ஓவர் கம் மை இன்ஹிபிஷன். ஸோ அவங்களோட பயங்கள், அவங்களுடைய சந்தேகங்கள், அவிசுவாசங்கள் எல்லாம் அது ஓவர் கம் பண்ண எனக்கு உதவி செஞ்சிச்சு அப்படின்னு ஒரு சிஸ்டர் போட்டிருக்காங்க. ஹalleluya. ஆமென். ஸோ இது உதவி செய்ய நிறைய பேருக்கு பிரேக் த்ரூஸ் வந்திருக்கு. நிறைய பேருக்கு வந்து நடக்க முடியாததெல்லாம் நடந்திருக்கு. ஆமென். சுகங்கள் நடந்திருக்கு. வீட்டில் வந்து சில காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள், குடும்பத்தில் தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படி நடக்குது இதெல்லாம்? எப்படி சாத்தியம்? பரிசுத்த ஆவியானவரை நம்ம அலோவ் பண்ணும் பொழுது அவர் வேலை செய்வார். பரிசுத்த ஆவியானவரை அலோவ் பண்ணணும். அதான் சொன்னோம் பாத்தீங்களா, அவர் உள்ளதான் இருக்கிறார், பட் நம்ம தான் அலோவ் பண்ணணும். அவர் எப்படி அலோவ் பண்றது? பரிசுத்த ஆவியில ஜெபிக்கும் பொழுது we are allowing him. ஹalleluya. அவரை ஜெபிக்க விட்டுறணும். அந்நிய பாஷையில ஜெபிக்கிறவன் ஆவியில ஜெபிக்கிறான். ஸோ அது மட்டும் இல்லாம நைட் பிரேயரும் உண்டு. நைட் பிரேயர் வந்து நமக்கு மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே 10 மணிக்கு அது நைட் பிரேயர் இருக்கும். ஸோ நைட்ல வந்து 3 நாள், காலையில 6 நாள். ஸோ மேக்சிமம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக இதெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஆவியில ஒரு பெரிய மாவீரனா மாறிடுவீங்க. யூ வில் பிகம் அ ஜாயிண்ட் இன் தி ஸ்பிரிட். ஸோ அந்நிய பாஷையை குறித்து எனக்கு இன்னும் அதிக வெளிப்பாடு வேணும் பிரதர். அந்நிய பாஷையை குறித்து நிறைய நான் கற்றுக்கொள்ளணும்னா ஸ்பெசிஃபிக்கா அதுக்காக டீச்சிங்ஸும் வச்சிருக்கிறோம். ஆமென். போன வருஷம் ஜூன் மாதம் ஆன்லைன்ல நடத்தணும். கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், அந்நிய பாஷை வரம் மற்றும் அது வியாக்கியானம் இதை செய்வது எப்படி அப்படின்ற ஒரு ஆன்லைன்ல செமினார் நடத்தணும். தமிழ்ல நடத்தணும். நம்ம கூட அருமையான பாஸ்டர் ஜோ ரால்ஸ்டன் ஃபெலிக்ஸ் இருந்தாங்க. அவங்க தான் மெயின் ஸ்பீக்கரா இருந்தாங்க. ஸோ இப்போ இது வந்து அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க அதை வீடியோஸ் எல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அனுப்புவேன். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி இதை வாங்கிக்கோங்க. ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். எஸ்பெஷலி அந்நிய பாஷை குறித்த நிறைய வெளிப்பாடுகள், அந்நிய பாஷையில எப்படி இன்னும் அதிகமா நீங்க வளர்றது, அந்நிய பாஷையின் மூலமா எப்படி மற்ற ஆவிக்குரிய வரங்களை செயல்படுத்துவது, இதெல்லாம் நிறைய பேசியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ நீங்க வாங்கிட்டு அதை உட்காந்து கேட்கலாம் உங்க வீட்டுல. ஹalleluya. ஆமென். Thank you, Lord. Rahanama lekerene me shikara. இல்ல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ரிக்கமலோ திக்கரணமோ ஓ ரபஹனமா லேக்கெரேனே மே ஷிக்கரணமோ ஓ ரபஹனமா லேக்கெரேனே மே ஷிக்கா ரபஹனமா ஷக்கதரணமா. Thank you, Lord. Hallelujah. Yes, திக்கதசி. Hallelujah. எழுதியிருக்கிறது போல இதுவே இளைத்தவனை இளைப்பாற செய்யத்தக்க இளைப்பாறுதல். Hallelujah. This is the rest which causes the weary to rest. This is the refreshing. இதுதான் எசேயா தீர்க்கதரிசி சொல்றார் 28வது அதிகாரத்துல. ஹalleluya. இதுவே இளைத்தவனை இளைப்பாற செய்யத்தக்கதான இளைப்பாறுதல். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. Thank you, Lord. ஹalleluya. என்று சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்றார்கள். இந்த குரூப்ல நம்ம மாட்டிடக்கூடாது.
ஆமென். எந்த குரூப்ல நம்ம மாட்டக்கூடாது? கேட்க மாட்டோம்னு ஒரு குரூப் சொல்லுது பாத்தீங்களா, அந்த குரூப்ல நம்ம மாட்டிடக்கூடாது. அதுதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே, இந்த கேட்க மாட்டோம், இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற அந்த குரூப்ல நான் போய் மாட்டிக்க கூடாது ஆண்டவரே. நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அந்த குரூப்ல தான் நான் இருக்கணும்னு சொல்லுங்க. ஹalleluya. என்னைக்குமே இந்த ஆப்போசிட் குரூப்ல மாட்டிடக்கூடாது. அஹ் அந்த ஆப்போசிட் குரூப் ரொம்ப மோசமான குரூப். ஆண்டவரோட எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்கிறது அந்த குரூப்புக்கு வேலை. பார்த்துருக்கீங்களா? சில பேர் இதுக்கே யூடியூப் சேனல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது சொல்லி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஃபுல் டைம் குறை சொல்றானுங்க. எப்படிதான் வாழ்றானுங்கன்னு தெரியல. ஃபுல் டைம் குறை சொல்லி இல்ல, வாயை திறந்தாலே குறை தான் வருது. எப்படிதான் இருக்கானுங்களோ தெரியல. ஆச்சரியப்படும், எப்படியா நீங்களாம் இருக்கிறீங்க? ஃபுல் டைம் குறையா இருக்குது வாயில அப்படின்ட்டு. பிசாசுக்கு ஃப்ரெண்டா இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம். ஃபுல் டைம் குறை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல எல்லாம் மாட்டிடாதீங்க போயிட்டு தயவுசெய்து. புரியலையா? புரியலன்னு சொல்லுங்க. ஆண்டவரே புரியல ஆண்டவரேன்னு சொல்லுங்க. வேதத்துல இருக்கு, எனக்கு புரியல ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். எக்ஸ்பிளைன் பண்றதுல ஆண்டவர் கெட்டிக்காரருங்க. சூப்பரா சரியான நேரத்துல சரியான வழியில ஆண்டவர் உங்களுக்கு அதற்கான வெளிப்பாடுகளை கொடுத்துருவார். ஹalleluya ஹalleluya. ரேகேனேமே ஷிகாரா நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ராபஹலா நமோ ஓ ரேஹேனேமே ஷிகாரா பஹலரா நமோ ஓ ரகபலாதி கரனமோ ரோகோபோ லோதி கரேஹேனேமே ஷிகாரபோ ஓ ரபஹனமா லேகேதி கரனமோ ஜோகோதோரோனமோ ஓ ரபஹனமா லேகேதி கரனமா ஷகதரனமோ ஷோகோதோரோனமோ ஓ ரபஹனமா லேகேதி கரனமோ ஷோகோதோரோனமோ ஷெகேலேரேனேமே ஷிகாரனமோ ஓ ரபஹலரனமோ ஷெகேலேரேனேமே ஷிகாரனமோ ஷோகோதோரோனமோ ஓ ரபஹனமா லேகேதி கரேனேமே ஷிகாரனமோ. சோ இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு திறவுகோல் அந்நிய பாஷையா இருக்கிறது. ரெண்டு காரியம் இருக்கு. ஒண்ணு, வார்த்தையின் மூலமா பிரவேசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு இளைப்பாறுதலை கொண்டு வருது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாருல, என் சத்தத்தை கேட்டு உன் இருதயத்தை கடினப்படுத்தாதன்றார். சோ அவரோட சத்தம் தான் அவரோட வார்த்தை. சோ எழுதப்பட்ட வார்த்தை தான் தேவனுடைய சத்தமாக இருக்கிறது. The written word is the spoken word of God. எழுதப்பட்ட வார்த்தை அவருடைய பேசப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. ஹalleluya. ஆமென். சோ அதன் மூலமா இளைப்பாறுதல். அடுத்தது அந்நிய பாஷையின் மூலமா இளைப்பாறுதல். இது ரெண்டு கீ, two keys to enter into rest. எழுதி வச்சுக்கோங்க. Through the word of God and through the praying in tongues. வார்த்தையின் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும், அதாவது வேதாமத்தின் வார்த்தை ஸ்கிரிப்சர்ஸ், அதாவது வார்த்தையின் மூலமாகவும் அந்நிய பாஷையின் மூலமாகவும் ஹalleluya நம்ம இந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியும். இது ரெண்டு தான் அந்த எபிரேயர் 4ல வருது. எபிரேயர் 3:4 வருது. திரும்ப அதை படிச்சிருவோம், நம்ம வாசிச்சிருவோம். எபிரேயர் 4:1 படிங்க சிஸ்டர். எபிரேயர் 4:1 அது குயிக்கா பார்த்துட்டு முடிச்சிருவோம். ரிகபா லேகேதி கரனமோ ஷோகோதோரோனமோ ஓ ரபஹலரனமோ ஷெகேலேரேனேமே ஷிகாரனமோ. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். சோ பின்வாங்கி போகாம இருப்பதற்கு நம்ம எப்படி இருக்கணும்? பயந்திருக்கணும். அதாவது ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். அடுத்தது 2வது வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. சுவிசேஷம் எப்பொழுது பிரயோஜனப்படுது? விசுவாசத்துடன் கேட்கும் பொழுது மட்டும்தான். சுவிசேஷத்தை விசுவாசத்துடன் பெற்றுக்கொள்ளலன்னா அது பிரயோஜனப்படாது. ஹalleluya. நம்ம கேட்கிற சத்தியங்களை, வேத வார்த்தைகளை, வேதத்தை வாசிக்கிறோம், அது விசுவாசத்தோட கேட்கணும். அது ஹalleluya, விசுவாசத்தோட அதை பெற்றுக்கொள்ளணும். ஆங்கிலத்துல ரொம்ப அழகா வருது, மிக்ஸ்ட் வித் ஃபெய்த். ஆங்கிலத்துல அதை ஹைலைட் பண்ண, மிக்ஸ்ட் வித் ஃபெய்த். அதாவது விசுவாசத்தோட போட்டு கலக்கணுமா கேட்கிற சத்தியத்தை. இப்ப நீங்க உங்க பால் எடுக்கிறீங்க. பால்ல நீங்க இந்த பூஸ்ட் போடுறீங்க, பூஸ்டோ காம்ப்ளானோ ஹார்லிக்ஸோ போடுறீங்க. அப்படியே போட்டீங்கன்னா அது என்ன ஆயிரும்? கலக்காது. கவனிச்சிருக்கீங்களா? கட்டி கட்டி ஆயிரும். அதை போட்டுட்டு அதை என்ன பண்ணுவாங்க? நல்லா கலக்குவாங்க. போட்டு நல்லா கலக்கினா அந்த பால் முழுவதும் என்ன ஆயிரும்? அது கலந்து போயிருக்கும். சோ அதே போலதான் கேட்கிற சத்தியத்தை விசுவாசத்துடன் நம்ம பெற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா எப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்டாலும், எப்படிப்பட்ட சபைக்கு போனாலும், எப்படிப்பட்ட போதகர் இடத்துல போய் கற்றுக்கொண்டாலும் அது நமக்கு வேலை செய்யாது. ஹalleluya. ஆமென். இது இயேசுவோட ஊழியத்திலே இருந்துச்சு. இயேசு பாத்தீங்கன்னா சத்தியத்தை பிரசங்கிக்கிறாரு, அநேகர் வராங்க. ஆனா எல்லாருமே அதை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்ளல. சிலர் தான் இயேசுவோட போதனைகளை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலதான் அது சிலருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. இது இயேசு மேல பிரச்சனை கிடையாது, கேட்டவர்கள் மேலதான் பிரச்சனை. ஹalleluya. ஆமென். புரியுதுங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போயிடுது நம்மள. இதுதான் சீக்ரெட். இதுதான் ஆண்டவர் சொல்றார். திஸ் இஸ் தி சீக்ரெட்.
Hallelujah. Hallelujah. Rahanama lekereneme. Thank you, Jesus. Rikaba lanamo loko dikanama rekeneme shikarabo. Ora bahanama lekeneme shikarabahanamo shokotoronomo. Ora kabala dikanamo rokobo lodi karanamo shekelereneme. Reheneme shikarabahanamo loko dikaranamo. Rabahanama lekereneme shikaranamo. ஓலாபா எல்லாருக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனா சிலர் மட்டும்தான் அதை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்கிறார். ஹalleluya. எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். ஆனா சிலர் மட்டும்தான் விசுவாசத்துடன் அந்நிய பாஷை பேசுறாங்க. ஹalleluya. ஆமென். எல்லாருக்கும் தான் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் கொடுக்கிறார்ல. சகல மாம்சத்தின் மேல ஆவியை ஊற்றுவேன். ஆனா சிலர் தான் அந்நிய பாஷை பேச முடியும் என்ற அந்த விசுவாசத்துடன் பேசுகிறார்கள். சிலர் தான் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும் என்று அந்த விசுவாசத்துடன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். சிலர் தான் வியாதிஸ்தர் மேல கையை வைக்க முடியும் என்று விசுவாசத்துடன் வியாதிஸ்தர் மேல கை வைக்கிறாங்க. சோ எல்லாமே அங்க விசுவாசத்துலதான் நடக்குது. ஹalleluya. எல்லாருக்கும் ஆண்டவர் ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் தான் கொடுத்திருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. God has given an equal platform. எல்லாரையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல தான் நிக்க வச்சிருக்காருங்க. ஒருத்தர் ஒரு பிளாட்ஃபார்ம், இன்னொருத்தர கொஞ்சம் ஹையர் பிளாட்ஃபார்ம்ல, இன்னொருத்தர் அதுக்கு மேல ஹையர் பிளாட்ஃபார்ம்ல அப்படிலாம் நிக்க வைக்கல. ஒரே தடத்துல தான் நிக்க வைக்கிறார். ஏன்னா ஆண்டவர் பட்சபாதம் பார்க்காதவர். எல்லாருக்கும் ஒரே ஆவியானவர் தான். ஹalleluya. ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான், அதே ஆவியானவர் தான் எனக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார். சேம் ஹோலி ஸ்பிரிட். Hallelujah. Because he is not a God who shows partiality. பட்சபாதம் பார்க்காத தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. ஆனா எவர்கள் அதை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் உயர்கிறார்கள். Hallelujah. But he who receives it in faith rises in the name of Jesus. Hallelujah. எல்லாரும் அந்நிய பாஷையில ஹalleluya. விசுவாசத்துடன் நீங்க வாயை திறந்தீங்கன்னா அந்நிய பாஷை ஒரு நதியை போல புறப்பட ஆரம்பிக்கும். எல்லாரும் வாயை திறந்து ரிகாமா லேகேரேனேமே ஷிகாராபோ ராஹாமா லேகேனேமே ஷிகாராபோ ஹோனமோ லோதி கானமோ ராகாபா லாதி கானமா ரேகேனேமே ஷிகாராபோ லோதி காராபா ஹானமோ ஓ ராகாமா லாதி கானமோ ஷோகோதோரோனமோ ரெபெஹேனேமே ஷிகாராஹா லாரானமோ ஷேகேரேனேமே ரெஹேனேமே ஷிகாராபா லோதி காரணமோ லோஹோதி காரணமோ ஓ ராபாஹானமா ஷகாரானமா லேகேதி karanamo shokodoronomo ora bahanama shakaladi karanamo shokolodi kanama leke reneme shikarabo ora bahalanama shakadi karanamo leke di karanama shakadaranamo ora bahala reheneme shikarabo reheneme shikarabahanama. Thank you, Jesus. Hallelujah. 11வது வசனத்தை வாசிங்க. Hallelujah. 11th verse. Rihama lehereneme shikarabahanamo orahaba ladi karama. 11th verse 4:11 வாசிங்க சிஸ்டர். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாத படிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருங்கள் போட்டிருக்கு. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் போடு விஜய். கேஜேவி போடு. ஹalleluya. ரெஹெனெமே ஷிகரானமோ லேகேதி கராபா ஹாலாரானமோ ஷோகோ. let us labor. ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தை. labor therefore to enter into the rest. இந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க நாம பிரயாசப்படணும். ஜாக்கிரதையாக பிரயாசப்படணும். இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரே பிரயாசம் என்ன தெரியுமா? அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கணும். வேற எந்த பிரயாசமும் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அந்த பிரயாசம் நமக்கு இல்லை. ஹalleluya. அவருடைய ஆவியானவரை அவரே நம்ம மேல ஊற்றி இருக்கிறார். ஹalleluya. சோ அந்த பிரயாசம் நமக்கு இல்லை. ஆனா ஒரே ஒரு பிரயாசம் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். there is only one work that we have to do now. ஹalleluya. என்ன அந்த ஒர்க்? அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கணும். கொடுக்கப்பட்ட ஆவியின் மூலமாக, கொடுக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாக இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கணும். இதுதான் எஃபர்ட். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ரீடிங் த பைபிள் அண்ட் பிரேயிங் இஸ் an effort. கரெக்டா இல்லையாங்க? கரெக்டா இல்லையா? நான் எப்பவுமே சொல்லுவேன் பாத்தீங்களா, பைபிளை படிக்கணும்னு எடுக்கும் பொழுது, ஜெபம் பண்ணணும்னு எந்திரிக்கும் உட்காரும் பொழுதுதான் 10 வருஷம் பேசாத சொந்தக்காரன் போன் பண்ணிடுவான். அன்னைக்குதான் அவனுக்கு ஞாபகம் வரும் இவங்களுக்கு கால் பண்ணணும்ட்டு. ஏன்னா இதை செய்யாதபடி நம்ம மாம்சமும் பிசாசும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். எதை செய்யாதபடி, இந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிக்காதபடி நம்மள என்ன பண்ணணும்? தடுக்கணும்னு தான் அவன் பார்க்கறான். அதனாலதான் சொல்றாரு, let us therefore be diligent. கேஜேவில தான் கரெக்டா வருது. let us labor therefore to enter into the rest. இந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க நம்ம ஜாக்கிரதையாக, ஒரு பிரயாசத்தோட, ரொம்ப டிலிஜென்ட்டா, கேர்ஃபுல்லா, கமிட்டடா, ரொம்ப இட் நீட்ஸ் கமிட்மெண்ட்ங்க. இட் நீட்ஸ் கமிட்மெண்ட்.
Hallelujah. Hallelujah. Doesn't happen. அப்படியே நடக்கிறது இல்ல. Doesn't happen just like that. It needs commitment. Hallelujah. Rekeneme shikaraba halaranamo shoko dikaraba ladikanamo roko bolo dikarebe heneme shekereneme shikaraba hanama leke dikaranama. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Rahanama leke reneme shikaraba honomo ஓராஹானாமா லேக்கேனேமே ஷிகாரானாமோ ரோகோ போலோ தீகாரானாமா எல்லாரும் அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கலாம். ரீஹானமே லேக்கே தீகாரானாமா பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை உங்களுக்கு கொடுப்பார். ரீகா போலோ தீகானாமா லேக்கேனேமே ரீஹானாமோ ஷோகோதோரோனோமோ லேக்கேனேமே ஷிகாரா காபாலா தீகானாமோ ஓராஹானாமா ஷகதாரானாமோ லேக்கே தீகாரானாமோ ஓராஹாலா ரேஹேனேமே ஷிகாரா காபோலோ தீகானாமோ ஓரேஹேனேமே ஷிகா ரேஹேனேமே ஷிகாராபா ஹோலோரோனோமோ ஷோகோதோரோனோமோ ராகாமா லே தீகானாமோ லேக்கேரேனேமே shikaraba halaranamo rahanama lekhereneme shikaraba hanamo loko dikareneme shikarabo orahanama lakaranamo shokolodi karaba ladikanamo oreheneme shikaraba hanama leke dikarabo lodikanamo orahanama lakaranamo shokodoronomo rikabala dikaranamo shokodoronomo leke dikaranamo oreheneme shikaraba hanama lekereneme shikareheneme shikoroho lodikanamo orabahanama lakadikaranamo shokodoro nomo oreheneme shikarabahanama lakadikareneme shikareheneme rabahalaranamo shakadikaranamo rokobolo karanamo oreheneme shikarabahanama lakadikaranamo shokodoro nomo. Hallelujah. Hallelujah. Let us labor therefore to enter into that rest. நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவும். Hallelujah. Hallelujah. ஜாக்கிரதையாக பிரயாசத்தோட Hallelujah. Focused, committed. Hallelujah. இந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். Let the Holy Spirit help us. Let the Holy Spirit guide us. Let the Holy Spirit lead us to enter into this rest diligently and carefully and with all labor. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Reke neme shikaranamo. Orahala ranama leke neme shikoroko molodi karanamo. Rabahanama leke reneme shikaroko nomo lodi kanamo. Rabakanama leke reneme. Rikabaladi kanamo orakabaladi karanamo shokodoronomo leke reneme shikarabahanamo orahanama lakaranama shekelerene shikaranamo oramahaladi karanamo shokolodi karanama leke reneme rahanamo shakadi karanamo shokodi karanamo orahabaladi karanamo shereheneme shikarakabalodi kanamo oreheneme shikarabahanama leke reneme rikamaladi karanamo shokolodi karanamo Bahalanama lekereneme shikarakamolodi karanamo shokodoronomo elaram bribahanama lekereneme shikarabahanamo orabahanama lakarani kamo shokodi karabali kirinamo oreheneme shikarabahanama lekeneme shikoronomo oramahaladi karabahanamo lokodi karanamo oreheneme shikarabahalanamo shokodoronomo. Thank you, Jesus. Rahabaladi karanamo shokodoronomo. நம்ம முடிக்க போகிறோம். We are going to finish now. ரெண்டு நிமிஷம். We are going to finish now. Rikabaladi kanamo shokodoronomo oreheneme shikaranamo lekedi karanamo lakadaranamo orabahalanamo எல்லார் வாய்களை திறந்து rikabaladi karanamo shokodi karabo rabahanama lehereneme shikorobohonomo orahamaladi karanama lekereneme. பரிசுத்த ஆவியானவர் புதிய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுப்பார். The Holy Spirit will give you new words, new utterances. Hallelujah. Rekeneme shikarabo. O reheneme shikarabahanama lehereneme shikorobohonomo. Rabahanama lekereneme shikarabahanamo shokodoronomo. Rikama leke dikaranamo. O rabahanama lekereneme shikaranamo shokodoronomo. O rabahanama lekereneme shikaranamo shokodoronomo. O rabahalanamo shakeleri karanamo shokodoronomo. Reheneme shikarabahala rekeneme shikarabolodi karanamo orabahalanamo shokodoronomo orahalanamo shekeleneme shikaranamo shokodoronomo oreheneme shikarabahanama lakadaranamo shokodikireme rahama lehereneme shikaranamo. Thank you, Lord. இந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க நம்ம ஜாக்கிரதையா இருக்க கடவும். Hallelujah. Let us therefore labor. Let us therefore be diligent to enter into this rest. Hallelujah. Rakama leke di karanamo. Oraha le reneme shikaranamo. Orekeme leke di karabo lodi kanamo.
ரீகபாலாதி கரணமோ ஷோரோஹோலதி கரணமோ ஓ ராபஹலரணமோ. அநேகருக்கு கர்த்தர் இந்த நேரத்தில் எனக்கு தெளிவா சொல்றாரு, தெளிவா ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு. அநேகருக்கு ஒரு புதிய சீசன், நியூ சீசன். ஹalleluya. நீங்க ஆண்டவர்ட்ட ரொம்ப நாள் ஜெபித்து கொண்டிருக்கீங்க, அநேகர் ஜெபித்து கொண்டிருக்கீங்க. ஒரு புதிய சீசன் ஓபன் ஆகணும் ஆண்டவரே, ஒரு புதிய டோர் ஓபன் ஆகணும்னு கேட்கறீங்க. God is, this is your time, this is your season says the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. The new season is opening for you, the new door is opening for you. Hallelujah. Rekeneme shikaranamo lekedi karanamo. Hallelujah, hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, இந்த அந்நிய பாஷையில ஜெபிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க, எக்காரணத்தை கொண்டும். ஹalleluya. வார்த்தையை வாசிக்கிறதும் தியானம் செய்யறதையும் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறதையும் விட்டுறாதீங்க. ஹalleluya. You will inherit this season says the Lord. இந்த காலத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள், இந்த புதிய காலத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஹalleluya, hallelujah. தொடர்ந்து இந்த அந்நிய பாஷையில நிலைத்து நில்லுங்க, தொடர்ந்து வார்த்தையில் இருங்க. எப்பொழுது அந்நிய பாஷை ஜெபிக்கும் பொழுது ஹalleluya, சைடுல பைபிள் வச்சுக்கோங்க, சைடுல பைபிள் வச்சுக்கோங்க. as you start praying, hallelujah, நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை கொடுக்க ஆரம்பிப்பார், வசனங்களை கொடுக்க ஆரம்பிப்பார். அதை எடுத்து வாசிங்க, அறிக்கை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாசிங்க, அறிக்கை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாசிங்க, அறிக்கை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. hallelujah. The word and the spirit will start to work. hallelujah. வார்த்தையும் hallelujah அந்நிய பாஷையும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும், வார்த்தையும் ஆவியும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். hallelujah. Take the word, read the word, start praying in tongues. hallelujah. நீங்க வேற எதுவுமே பேச வேண்டாம், வெறும் வார்த்தை எடுங்க, வசனத்தை எடுங்க, அதை பேசுங்க, அந்நிய பாஷை ஜெபிங்க. நீங்க புதுசா எந்த பிரேயர் பாயிண்ட்டும் வைக்க வேண்டாம், ஏன்னா வார்த்தையே தேவ சித்தமாக இருக்கிறது. hallelujah. The word of God is the will of God. வார்த்தையே தேவ சித்தமா இருக்குது. சோ இதுல இருக்கிறத அப்படியே எடுத்து நீங்க பேசிட்டு அந்நிய பாஷை ஜெபிச்சா போதும். hallelujah. நீங்க என்ன வேண்டிக் கொள்றீங்களோ அதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டிக் கொள்வார். hallelujah. Whatever you want to pray, the Holy Spirit will start praying. hallelujah. rekeneme shikaraba halaranamo reheneme shikaraba halaranamo shokodoronamo. So amen. hallelujah. எல்லாம் ஜெபிப்போம். இன்னும் ஒரு நிமிஷம். hallelujah. எல்லாரும் அந்நிய பாஷை ஜெபிப்போம். hallelujah. rakaba lekereneme shikarabo o reheneme shikaraba halaranamo shokodoronamo rekeneme likadaranamo shokodoronamo rakaba ladikanamo Rikama lakadi karanamo shokodoronomo o rabahanama lekereneme shikarabahanamo lakadi karanamo o reheneme shikarabahaladi karanamo shokodoronomo o rabahanama lekereneme shikaranamo shokodoronomo rakabaladi kanamo shokodoronomo. hallelujah. rekeneme likaranamo shokolikaranamo shokodoronomo o rabahalaranamo shakalaranamo shekeleneme shikaranamo o rabahalaranamo shoroholo dikereneme shikaranamo rakaba Laranama lekereneme shikaranamo o raba laranamo shoroholo di karanamo shekeleneme shikaranamo o raba halaranamo shekeleneme shikararabo lodi karanama lekereneme shikaranamo o raba hanama lekereneme shikaranamo shokodoronomo o reheneme likanama shakadaranamo. hallelujah. தினமும் காலையில அந்நிய பாஷையில ஜெபம் நடக்கும், அதுல நீங்க கலந்து கொள்ளலாம். 6 இருந்து 7 இந்த ஜூம் ஐடியில நீங்க கலந்து கொள்ளலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. hallelujah. காலை ஜெபம் ஜூம்ல மட்டும்தான் நடக்கும், யூடியூப்ல நடக்காது. இதே ஜூம் ஐடி 3943246433 பாஸ்கோட் 777. ஸோ இதே ஜூம் ஐடியில் லாகின் பண்ணலாம். இந்த ஜூம் லிங்க் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். ஆமேன். காலையில் 6:30 மணிக்கு தொடங்குவோம். ஆமேன். காணிக்கை கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. hallelujah. thank you Lord. முதல் முறையா சில பேர் கனெக்ட் பண்ணிருக்கிறீங்க. hallelujah. ஆமென். என்னுடைய ஊழியத்தின் பேர் குளோபல் ஹீலிங் மிஷன். சென்னையில இருக்கிறேன். என்னுடைய ஊழியம் சுவிசேஷ சுகமாக்குற ஊழியம். hallelujah. சபை ஊழியம் கிடையாது. இட் இஸ் நாட் a church ministry, it is a evangelistic healing ministry. சோ அநேக இடங்களுக்கு கர்த்தர் இந்த ஊழியத்தை கொண்டு போய் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் அநேகரை சுகமாக்கும் விடுதலையாக்கும் கர்த்தர் இந்த ஊழியத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்தியா முழுவதும், நார்த் இந்தியா மற்ற இடங்களுக்கும் போவதற்கு கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக வாசல்களை திறந்து கொண்டிருக்கிறார். hallelujah. ஆமென். சோ இந்த ஊழியத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாம கர்த்தர் உங்க மனசுல பேசுறாரு, இந்த ஊழியத்தோட நான் சேர்ந்து நிக்க விரும்புறேன்னு நீங்க சொல்றீங்கன்னா இந்த வழிகளை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். சோ நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா கூகுள் பே, போன் பே, பேடிஎம் மற்ற யூபிஐ மூலமாக நீங்க கொடுக்கலாம் ஸ்கேன் பண்ணி. இல்லைன்னா யூபிஐ நம்பர் 9884160264, இல்ல பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐசிஐசி 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென். சோ இதை யூஸ் பண்ணி நீங்க அனுப்பலாம். வெளிநாடுகள்ல இருந்து அனுப்புறவங்களும் நீங்க இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா அனுப்பலாம். அதற்கான வழிகள் இருக்குது. அந்த வழிகள் தெரியலன்னா என்ன நீங்க தொடர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு நான் அந்த வழிகளை கொடுக்குறேன். ஆமென். என்னோட நம்பர் இங்க உங்களுக்கு டிஸ்பிளேயா இருக்கு, 9884160264. இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், போன் நம்பர். ஸ்பெசிபிக்கா சுகத்திற்கான
தேவைகள் இருக்கு. அதாவது ஹீலிங் பிரேயர்ஸ். என்னோட ஊழியம் வந்து பிரைமரிலி என்னோட ஊழியம் சுவிசேஷ சுகமாக்குற ஊழியம். ஸோ சுகத்தையும் விடுதலையும் கொடுக்குற ஊழியம் தான். இப்படிதான் ஆண்டவர் வந்து நடத்திட்டு இருக்காரு. ஸோ ஹீலிங் ப்ரேயர் இருக்கு, ரிக்வெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. சென்னையில இருக்கிறீங்கன்னா டைரக்டாவே உங்களை நான் மீட் பண்ணிடுவேன். சென்னையில இருக்கிறீங்க, யாரா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க அப்படின்னா டைரக்டா மீட் பண்ணிடுவேன். மற்ற ஊர்கள்னா நான் போன்ல ப்ரேயர் பண்ணிடுவேன், இல்ல வீடியோ கால்ல ப்ரேயர் பண்ணிடுவேன். ஆமேன். ஸோ நீங்க வந்து ஹீலிங்காக எப்பனாலும் தொடர்ந்து கொள்ளலாம். என் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம். கால் பண்ணி எடுக்கலன்னா வாட்ஸ்அப் பண்ணிருங்க. வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் பார்த்துட்டு நான் ஃப்ரீயா இருக்கும்போது உங்களுக்கு கால் பண்ணுவேன். ஆமேன். ஸோ இந்த ஊழியத்தோட நீங்க சேர்ந்து நிற்கும் பொழுது அல்லது அநேக இடங்களுக்கு இந்த ஊழியம் போவதற்கான வழிகள் உண்டாகுது. when you partner with this ministry, it helps me to go to many places. அநேக இடங்களுக்கு போவதுக்கு இது பிரயோஜனமாக இருக்குது. ஸோ நீங்க கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையும் ஊழியத்துல மிகவும் பிரயோஜனமான ஒரு காணிக்கையா இருக்கும். என் ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமேன். ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் எனக்காகவும் என் ஊழியத்திற்காகவும் குடும்பத்திற்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமேன். ஸோ கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசு மூலமா சந்திப்பார் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். நீங்க கொடுத்த பிறகு எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. என் நம்பர் இங்க இருக்குல்ல, அதுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நீங்க அனுப்பியிருக்கிறீங்கன்றதை எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் நான் அனுப்பி விடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். ஸோ நீங்க காணிக்கை அனுப்பின பிறகு என் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. நீங்க அனுப்பியிருக்கிறீங்க என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ தட் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன். ஆமென். ஸோ ஹீலிங் ரிக்வெஸ்ட் என்ன இருந்தாலும் என்னுடைய நம்பர் நோட் பண்ணிட்டு எனக்கு ஹீலிங் ரிக்வெஸ்ட் என் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. நிச்சயமா நான் உங்களை தொடர்பு கொண்டு நேரடியாக உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஆமென்.